சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னு ஒரு ஸ்தலம், அதுக்கு பேரு திருவண்ணாமலை. நம்ம விஜயலட்சுமி அம்மா இப்போ பாடினாங்களே இந்த கடைசி திருப்புகழ் பாட்டு, அது மட்டும் இல்லை, முதல்ல பாடின பாட்டு திருவண்ணாமலை தான். ஓடி போகும் நம் உள்ள வினையெல்லாம் மாறணும்னா திருவண்ணாமலையை நினைச்சு கும்பிடணும். அருமையான பாட்டு. அருணகிரிநாத சுவாமிகளுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானை காட்டிய பாடல் அந்த அதர சேடனாரான அருணகிரிநாத சுவாமிகள் 15வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அந்த திருவண்ணாமலையிலே ஒருத்த, அவனுக்கு பேரு சம்பந்தாண்டான்னு பேர். அவன் காளி உபாசனை பண்றவன். அவன் பேச ஆரம்பிச்சு வழிபாடு பண்ணனான்னா பராசக்தி காளி மாதா முன்னால நிற்பான். அப்படி ஒரு உபாசனை. அவன் தான் பெரிய ஆளா இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் தானுங்கிறது உண்டு. இந்த தான் இருக்கக்கூடாது. அருணகிரிநாத சுவாமிக்கு அதெல்லாம் கிடையாது. இவர் வந்த உடனே அவன் பேரு மங்க ஆரம்பிச்சது. கோபம் வந்தது, அவனுக்கு பொறாமை வந்தது. ஆமையில பொல்லாத ஆமை பொறாமை இருக்கவே கூடாது. அடுக்கார் என ஒரு பாவி திருச்சென்று தீவினை தீகுழி உய்த்து விடும். அடுக்கார பாவின்னு திருவள்ளுவர் திட்டுறாரு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று அப்படின்னு பாடின திருவள்ளுவர் இந்த பொறாமைய பாவின்னு திட்டுறாரு. அவனுக்கு பொறாமை. ராஜாட்ட போனான். நான் உபாசனையினாலே காளியை உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த அருணகிரிநாதர் உபாசனையினாலே முருகனை காட்டுவாரா? ராஜா பார்த்தான், கேட்போம். அருணகிரியார கேட்டான், நீங்க முருகனை காட்ட முடியுமா? அருணகிரியார் என்ன சொன்னார்? முருகன் திருவுள்ளம் அதுவானால் நடக்கட்டும். ராஜாவுக்கு சந்தோஷம். இவங்க 2 பேரும் போடுற சண்டையில ஓசியில காளியமும் பார்த்து விடலாம், முருகனையும் பார்த்து விடலாம். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? மறுநாள் திருவண்ணாமலை கிழக்கு கோபுரம் 11 நிலை. அதுக்கு பக்கத்துல உள்ள போன உடனே நமக்கு இடது பக்கம், நமக்கு கோயிலுக்கு வலது பக்கம். அதுக்கு பேரு கம்பத்து இளையனார் சந்நிதி. ஒரு கம்பம், கம்பம்னா தூண், வேற ஒண்ணும் இல்லை, தூண் கம்பம். அதுல ஒரு முருகன் இப்ப இருக்காரு. அந்த வரலாறு இப்ப நடக்க போகுது. ராஜா வந்து உட்கார்ந்துட்டான். எல்லாரும் வந்துட்டாங்க. சம்பந்தாண்டான் வந்தாச்சு. உபாசனை பண்ண ஆரம்பிச்சான். மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சான். வேகமா மந்திரம் சொன்னான். காளி மாதா புறப்பட்டுட்டான். அந்த மந்திரம் சொன்னா காளி காட்சி கொடுத்து தீரணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு சிவபெருமான் கட்டளை. முருகப்பெருமான் காளி மடியில போய் உட்கார்ந்தார். அம்மா, இவன் பொறாமக்கானே, நீ போகாதே. இந்த மந்திரம் சொன்னால் நான் போய் தீர வேண்டும், மீற முடியாது. அம்மா, அப்படின்னா ஒண்ணு செய். என்ன? அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்தது, அவ்வளவுதானே? மற்றவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க.
அம்பாள் புறப்பட்டா வந்தா கம்பீரமா நிக்கிறா. இவனுக்கு தெரியுது, மற்றவர்களுக்கெல்லாம் தெரியுது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டார் காலை. கடவுள் காட்டினால்தான் காண முடியும், இல்லைன்னா காண முடியாது. எல்லாருக்கும் தெரியல, இவனுக்கு மட்டும் தெரியுது. காளிய பாருங்கன்னா எங்க பார்க்கறது? காளியாத்தான் இருக்கு, காளி இல்லை. எப்படி இருக்கும்? ராஜாவுக்கு கோபம், இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோபம், ஆத்திரம் வருது. இவன் உட்கார்ந்தியாச்சு. முருகப்பெருமானை நீங்கள் அழையுங்கள். அருணகிரிநாத சாமி வந்து உட்கார்ந்தார். நம்ம விஜயலட்சுமி அம்மா பாடின பாட்டை அற்புதமா தாளம் போட்டு பாட ஆரம்பிச்சார். அருமையான பாட்டு. முருகப்பெருமான் வரணும்னா எதுல வருவார்? மயில்ல வருவார். முதல்ல மயில் வரணும், மயில் ஆடி வரும். முருகன் ஆடி வருவார், மயில் வரணும். மயில் ஆட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பூமியை தாங்குற ஆதிசேஷன் ஆடுவானாம், மேருமலை ஆடுமா, தேவலோகம் ஆடுமா, சரஸ்வதி ஆடுவானாம். சரஸ்வதி ஆடினா அவங்க வீட்டுக்காரர் பிரம்மா சும்மா இருக்க முடியாது, ஆடித்தான் தீரணும், வேற வழி இல்லைங்க. அவரும் ஆடுவாராம். இந்த பாட்டு அப்படி போகுது. மதுர வாணி தானாட மலரில் வேதனாராட வானுலோரெல்லாம் ஆடுறாங்களாம். மனச மாமியார் ஆடுறாங்களாம். மனசம்னா தாமரப்பூ. முருகனுக்கு மாமியார் யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி ஆடுறானாம். மகாலட்சுமி ஆடுனா திருமாலும் ஆடத்தான் வரும். இவரும் ஆடுறாங்க. நெடிய மாமனார், ஓங்கி உலகளந்த உத்தமன், எல்லாரும் ஆடுறாங்களாம். கடைசி என்ன ஆச்சு? மதுரவாணி தானாட அருமையான மண் அதன சேடனாராட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட. காளி மாதா ஆடுறான். காளி மாதா ஆடுனா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சிவபெருமான் ஆடணும், இல்லைன்னா தாங்காது உலகம். அதன சேடனாராட அகிலமேறு மீதாட அபின காளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையிலே துவாராட அருகு பூத வேதாடம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகுவானுளோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும். இவ்வளவு ஆடுது, மயில் ஆடுது. முருகன் பெருமான் காட்சி கொடுக்கிறார். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? 15ஆம் நூற்றாண்டு மகாராஜா பார்க்கிறான். அத்தனை பேருக்கு சந்தோஷம். எங்கே? கம்பத்து இளையனார் சந்நிதி. திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள கிழக்கு வாசல்ல நுழையிறமே, போன உடனே அவன் இடது பக்கம் பார்த்தா கம்பத்து இளையனார் சந்நிதி. தூணில முருகன் இன்னைக்கு இருக்கிறான். பெரிய கோயில் கட்டி இருக்கு. அந்த இடத்துலதான் சேஷாத்திரி சாமி உட்கார்ந்து இருப்பார், பரமஞானி. கம்பத்திளையனார் சந்நிதியில போறதுக்கு 2-3 படி இருக்கும். அந்த படியில தான் உட்கார்ந்து இருப்பார். அவர் பெரிய ஞானி, பரமஞானி, பெரிய சித்தர். அப்படி உட்கார்ந்து மேலேயே பார்த்துட்டு இருப்பாராம். மேலே என்ன இருக்குன்னு தெரியுமா? மதில் சுவர். மதில் சுவத்துல என்ன இருக்கு? நந்தி. மதில்ல நந்தி இருக்குல்ல, நந்தியவே பார்த்துட்டு இருப்பார். செட்டிநாட்டு ஆட்சி. 2 பெண் குழந்தை, கல்யாணம் பண்ணல, வசதி இல்லை, செட்டியார் காலம் ஆயிட்டாரு. ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டு இருக்கு. இந்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் வேற பண்ணணும். நீங்க செட்டி நாட்டுல எவனையாவது திட்டணும்னா நீ மரமா போ, மட்டையா போன்னு திட்ட வேண்டாம். 2 பெண் குழந்தைக்கு தந்தையா போன்னு சொன்னா எல்லாம் கொடுத்தே ஓஞ்சி போயிடும். எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பையனுக்கு விலாசம் தான் மிஞ்சி. இதெல்லாம் பழக்கம். இப்ப 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், வசதி இல்லை, சாப்பிடத்தான் முடியும், என்ன பண்ணலாம்? காலில் விழுந்து கும்பிடுறாங்க. யாரு காலில்? சேஷாத்திரி சுவாமி காலில். சாமி பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்க. இந்த கையை எப்படி வச்சிருக்காரு? சாமி பார்த்திருக்கீங்களா? நான் படம் ரொம்ப பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்காது. என்னடா நான் இவ்வளவு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பார் சாமி. ரொம்ப பேரழகா இருப்பார், பிரகாசமா இருப்பார். இந்த ஆட்சி பார்த்து கும்பிட்டு கும்பிட்டு வந்துருச்சு. ஒரு நாள் அங்க யாவோ பிரசங்கம் பண்ணார். இந்த ஆட்சி 2 பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தைகள் எல்லாம் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ராத்திரி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் முடியும். இந்த ஆட்சி இந்த 2 பெண் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நடந்து போறார். கொஞ்ச தூரம் தாண்டி வீடு. முருகா 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 முருகா, முருகன் தான் துணைக்கு வரணும்,
வேற யாரு துணைக்கு வருவார்? ஒளிக்கு துணை திரு வெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா ஒளிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் பையூரம். வேலும் மயிலும் வேலும் மயிலும் நடந்து போறாங்க. 2-3 காரி பசங்க. இந்த 2 பொண்ணையும் பார்த்துட்டான். அழகான பொண்ணு தனியா போகுது. ராத்திரி 9:30 மணி. பின்னாலே வந்தான், பக்கத்துல வந்தான், தோல்ல கைய வச்சு. யாரு காப்பாத்துவார்? சேஷாத்திரி சுவாமியை அந்த ஆட்சி ஒரு நிமிஷம் நினைச்சு. திடீர்னு ஒரு மாடு எதிர்த்தாப்பது வருது. நல்ல காளமாடு வந்துதான் இந்த 2 பயல்களையும் விரட்ட ஆரம்பிச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறான் ஓடுறான், விட மாட்டேங்குது. இந்த 2 பேரும் துண்ட காணம் துணிய காணம் ஓடி போயிட்டான். மாடு உடனே அது ஒரு பக்கம் போயிடுச்சு. நல்ல வேளை இன்னைக்கு முருகன் காப்பாத்தினான். வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் சாயந்தரம் திரும்ப கோயிலுக்கு போறாங்க. சேஷாத்திரி சாமி அதே மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. இந்த ஆட்சி போய் காலில் விழுகுது. சிரிக்கிறாரு. என்ன சாமி, அது ராத்திரி காப்பாத்திருச்சா? எது? இவர் எதை பார்க்கிறாரு? நந்திய பார்க்கிறாரு. மேல மதில்ல நந்தி இருக்கு. அது ராத்திரி காப்பாத்திருச்சா? இந்த ஆட்சிக்கு எப்படி இருக்கும்? கவலைப்படாத, நான் நாளைக்கு உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன். உள்ளதுக்கே வழிய காணும். இவருக்கு சாப்பாடா? ஒன்னும் சரி. மறுநாள் சாமி அங்க போயிட்டாரு. போக மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. கொடுத்தா தூக்கி எரிஞ்சிருவாரு. பாதி நாள் சாப்பிட மாட்டாரு. ஜவுளி கடைக்குள்ள போனா அவன் புது வேஷ்டி கொடுப்பான். சரட்டு சரட்டுன்னு கிழிச்சு மாட்டு கொம்பலையும் கழுத வார்த்தையும் கட்டிட்டு சிரிப்பாரு. அன்னைக்கு அவனுக்கு வியாபாரம் சக்க போடுவோம். ஹோட்டலுக்குள்ள போவாரு. அவன் லட்டு கொடுப்பான். வாங்கி 4 பக்கத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு கல்லாப்பட்டியை தூக்கி ரோட்ல போட்டுருவாரு. அவன் பேசாம இருப்பான். ஏன்? அன்னைக்கு வியாபாரம் அருமையா நடக்கும். அவன் என்னைக்கு கடை ஆரம்பிச்சானோ அன்னைக்கு போட்ட மைசூர் பாகு இன்னைக்கு வித்து. யாரோ ஒரு இன்ஜினியர் வந்து செங்கலுக்கு பதிலாக வாங்கிட்டு போயிடுவான். ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏதோ ஒண்ணு சாமிக்கு தங்கக்கை சேஷாத்திரி பேர். அப்படி சாமி என்ன சொல்றாரு? மறுநாள் சாப்பிட போயிட்டாரு. ஏதோ இருக்கிறத வச்சு சோறு போட்டாங்க. சாமி ஆசை ஆசையா சாப்பிட்டு தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு வீசிட்டு இப்படி பார்த்தாரு. சிங்கப்பூர்ல இருந்து மாப்பிள்ளை வர போறான். ஓ, நான் அதுக்காக அந்த கதையை இன்னைக்கு ஆரம்பிச்சேன். சிங்கப்பூர்ல இருந்து மாப்பிள்ளை வர போறாங்கோ. அதே மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு. எங்க சொந்தக்காரங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. 2 பையங்க கல்யாணம் பண்ணணும், உடனே பண்ணணும், அப்படியே உடனே திரும்பி போகணும். இங்க 10 நாளைக்கு மேல இருக்க முடியாது. வியாபாரம், சொந்த கடை போகணும். சிங்கப்பூர்ல வட்டி கடை போகணும். வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த காலம் 1928 30. மறக்காதீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த சாமி சித்தரா இல்லையா? இன்னொன்னு சொல்றேன். சாமி வேட்டவலம்னு ஒரு ஊர் பக்கம். இங்க வேட்டவலம் இன்னைக்கு நம்ம அங்க போறோம். அந்த வேட்டவலத்துல ஒரு மிராசுதார். அந்த மிராசுதார் உடம்பெல்லாம் சிறங்கு அரிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொரிஞ்சா வலிக்குது. எந்த மருந்தும் கிடையாது. கஷ்டப்பட்டார். யாரோ ஒருத்தர் சொன்னார், திருவண்ணாமலைக்கு போ, அங்க ஒரு பைத்தியக்கார சாமி இருப்பாரு, அவரை பாரு. இவர் காரை போட்டுக்கிட்டு வந்துட்டார். காலையில 5 மணி. திருவண்ணாமலைக்குள்ள நுழைஞ்சிட்டார். கோபுரத்துக்கிட்ட வந்துட்டார். காப்பி வேணும். காலையில எந்திரிச்சா என்ன வேணும்? காப்பி வேணும். காப்பி இல்லைன்னா அன்னைக்கு குழப்பே ஓடாது. கைலாஷ் யாத்திரை போனேன். என் கூட வந்த 22 பேருல 21 பேரு காலையில காப்பி எங்க சாப்பிட. காப்பி கிடைச்சது அதுக்கு மேல போகலாம். இந்த கேட்காத ஒரே ஆளு அவர் தான் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. புரியுதா? காப்பியில தான் உசுரே இருக்கு. இவர் காலையில காப்பி வேணும். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டார். முதல் போடி இவர் தான். உள்ள போனா ஹோட்டல் முதலாளி வந்து நிக்கிறார். காப்பி வேணும், சூடா கொடு. முதலாளி உள்ள போனாரு. புது காப்பி அருமையா இருக்கு. கமகமன்னு வாசம் அடிக்குது. டிகாஷன் போட்டு இறக்கின காப்பி அப்படியே கொண்டாந்து கொடுக்க இவர் வச்சிருக்காரு. சுடுது. ஆப்தம். ஹோட்டல் முதலாளி உள்ள போயிட்டார். அந்த நேரம் பார்த்து ஒரு பைத்தியக்கார சாமி வரார். அழுக்கான வேட்டி, பழைய துண்டு, ஒரு மாதிரி வெறிச்ச பார்வை.
கிட்டக்க வந்தா சந்தன வாசம் அடிக்குது. நான் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, என் பக்கத்துல வந்தா வேர்வை நாட்கள் தான் அடிக்குது. புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? சந்தன வாசம் அடிக்குது. சாமி வந்தாரு, அப்படியே ஒரு பார்வை பார்த்தாரு, இந்த காப்பியை எடுத்தாரு, ஒரு ஆத்தினாரு, பாதியை குடிச்சுட்டாரு. இவருக்கு எப்படி இருக்கும்? 5 ரூபாய் காப்பியில 2 ரூபாய் போச்சு. இந்த மனசு அப்படித்தானே சொல்ற. இந்த கணக்கு பார்த்தே வாழ்ற மனசு அப்படித்தான் சொல்லு. இவன் சாகுற வரைக்கும் கணக்கோட தான் சான. ஒரு கால நிம்மதி இருக்காது. ஐயோ 2 ரூபாய் காப்பி போச்சு. அப்படியே பார்க்கிறாரு. உனக்கு என்ன வேணும்? இந்த சிரங்கள்லாம் போகும். உள்ள போ, குங்குமக்காரி இருப்பா, கும்பிடு, குங்குமத்தை அள்ளி பூசு, சரியா போகும், போடா. சாமி ஓடி போட்டார். ஹோட்டல் முதலாளி ஓடி வந்து சாமி நின்ன இடத்தை தொட்டு கும்பிடுறாரு. என்னங்க? ஐயோ சாமி காலையில வந்துட்டாரு, இன்னைக்கு வியாபாரம் சக்க போடு. அவர் வந்துட்டா போது எங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம். ஆமா என்ன பண்ணாரு? எங்க ஆப்பியில பாதியை குடிச்சுட்டாரு. அட பாதி, உனக்கு கொடுத்து வைக்கலையே. என்ன சொல்றீங்க? பாதி காப்பியத்தானடா கொடுத்தாரு, மீதி காப்பியும் குடிச்சிருந்தா உன் பொல்லாத வென மொத்தமா போயிருக்குமே. இப்ப பாதியத்தான குடிச்சாரு, பாதி வென உனக்கு மிச்சம் முச்சுட்டு போயிட்டாரா? புரியுதா? இவருக்கு எப்படி இருக்கு? 5 ரூபாய் காப்பிய குடிக்காம 2 ரூபாய் காப்பிய குடிச்சுட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு துன்பத்துல பாதிக்க வச்சு. ஆமா சாமி என்ன சொன்னாரு? குங்குமக்காரிட்ட போய் நின்றுனாரு, குங்குமத்தை பூசு, உள்ள போ, உண்ணாமல தாயார கும்பிடு, அவதான் குங்குமக்காரி. அழகா இருக்கும். உண்ணாமல தாயார பக்கத்துல போய் பாருங்க, எக்ஸலண்டா இருக்கும். நான் ஒரு தடவை போனேன், யாரோ மந்திரி வர்றாராம். அதுக்காக அன்னைக்கு அலங்காரம் நல்லா பண்ணிருந்தாங்க. நம்ம ஒரு மந்திரி எங்க ஊர்ல லேட்டா டைம் வருவார். ஏதோ அன்னைக்கு வந்தா பெரிய காரியம். வரல, எங்களை உள்ள விட்ட அழகா பார்த்து கும்பிட்டேன். அம்பாள் அவ்வளவு அழகா இருக்கா. போய் கும்பிடு போனாரு, கும்பிட்டாரு, குங்குமத்தை எடுத்தாரு, கொரன்னு தேய்ச்சாரு, உடம்பெல்லாம் தேய்ச்சாரு, ஒரு மாதிரி இருக்கு. போய் குளிச்சாரு, தங்க மாதிரி ஆயிடுச்சு. சேஷாத்திரி சுவாமி சித்தர், அவர் வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை. வல்லாள மகாராஜா குழந்தை இல்லை, ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அந்த ஊருக்கு ராஜா பிள்ளை வேணும், அடுத்தாப்புல ஆட்சி பண்ண பிள்ளை வேணும். தானம் பண்ணனா பிள்ளை பிறக்கும், பாலாபிஷேகம் பண்ணனா நல்ல குழந்தை பிறக்கும். இதெல்லாம் நம்புங்க, நடக்குது. கடவுளுக்கு பாலாபிஷேகம் பண்ணி நேர்ந்துக்கணும். என்னமோ பண்ணனாரு. உடனே அனௌன்ஸ் பண்ணாரு, எந்த சன்னியாசி வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன். எப்படி? மகாராஜா என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன். அங்க இருந்து நம்ம சிவபெருமான் புறப்பட்டார். அவருக்கு குழப்பே இதுதான். எவனாவது ஒரு நல்ல செயலை மறைச்சு வச்சான்னா அதை வெளிப்படுத்துறது தான் இவருக்கு வேலை. நீங்க நல்லவங்களா இருப்பீங்க, பெரியவங்களா இருப்பீங்க, உறுதியா இருப்பீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க. இது வெளியில வரணும். தொண்டரை விளக்கம் காண்பான், சேக்கலார் வார்த்தை. சிவபெருமான் அங்க இருந்து ஒரு சாமியார புறப்பட்டார். வந்து நிற்கிறார். சாமி நான் என்ன கொடுக்கணும்? கேட்டா கொடுப்பியா? என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும். யாரு கேட்கிறார்? சாமியார். புரியுதா? எனக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு பொண்ணு வேணும், நான் என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன். சரி. அன்னைக்கு ஆட்களை விட்டு தேடி பார்த்தா அந்த ஊர்ல அப்படிப்பட்ட பெண்கள் முன்னாலே புக்கிடு. ஒரு பொண்ணு கூட பெரிய இல்லை. என்ன பண்றது? எல்லாம் கரெக்டா நிக்குது. நான் வரமாட்டேன், ஒத்துக்கிட்டேன், அங்கதான் போதேன், இங்க வரமாட்டேன். இப்ப பொண்ணே கிடையாது. நான் சொல்லிவிட்டேன் இந்த சாமியாருக்கு கொடுக்க. சாமியார் 6 மணிக்கு அழகா வந்துட்டார். வந்து கம்பீரமா வந்து உட்கார்ந்து இருக்கார். ஒரு அறை, அந்த அறையில அவரை உட்கார வச்சாச்சு. இந்த மகாராஜா தவிக்கிறார். வல்லாள மகாராஜாவுக்கு 2 மனைவி. 2வது மனைவி பக்கத்துல வந்தான். கவலைப்படாதீங்க, நான் அந்த சன்னியாசிட்ட போறேன். இளைய மனைவி, உங்களுடைய சொல்லை காப்பாற்ற வேண்டும், அதற்காக நான் என்னை தியாகம் செய்கிறேன். நான் அந்த சன்னியாசிட்ட போறேன். இவரு கஷ்டப்பட்டு வேற வழி இல்லை. இளைய மனைவி வந்தான். இவரு கட்டில உட்கார்ந்து இருக்கார். பக்கத்துல வந்தான். பார்த்தா சடார்னு ஆண் குழந்தையா மாறிவிட்டு சாமியார காணும். கட்டில ஆண் குழந்தை கிடக்கும்.
தூக்கி தோல்ல வச்சுட்டா, வீட்டுக்காரரை கூப்பிட்டா இந்த குழந்தை கிடக்கு. அசரீரி வாக்கு சொல்லுது, உனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை கிடையாது. நீ ஆண் குழந்தை தானே கேட்ட. எதுக்கு ஆண் குழந்தை கேட்ட? நீ இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு கிரியை பண்றதுக்கும் திதி பண்றதுக்கும் ஆண் குழந்தை கேட்ட. அப்படித்தானே? நான் உனக்கு திதி பண்றேன். உலகம் அழிகிற வரைக்கும் உனக்கு நான் திதி பண்றேன். குழந்தை மறைஞ்சிருச்சு. வல்லாள மகாராஜா இன்னைக்கும் மாசி மகத்தன்னைக்கு பள்ளிகொண்டபட்டு அப்படிங்கிற ஊருக்கு அண்ணாமலையார் போய் திதி கொடுத்துட்டு ஈர வேண்டியோட அப்படியே உள்ள வருவார். சாமி போயிட்டு வருதுங்க. இன்னைக்கும் பள்ளிகொண்டபட்டு. அந்த வல்லாள மகாராஜா கட்டின கோபுரத்துக்கு என்ன பேரு? வல்லாள மகாராஜா கோபுரம். கம்பத்திளையனார் இங்கே. அந்த கோபுரத்துக்கு பக்கத்திலே ஒருத்தர் முருகப்பெருமான், அவருக்கு பேரு கோபுரத்தை இளையனார். ஒரு கோபுரத்தில் இருந்துதான் அருணகிரிநாத சுவாமி கீழே விழுந்தாரு. அதுக்கு பேரு தெரியுமா? கிளி கோபுரம். விழுந்தார், பின்னாலே கிளியாக மாறினார். அந்த கோபுரத்தில் இருந்துதான் கந்தர் அனுபூதி பாடினார். எல்லாம் திருவண்ணாமலை. அந்த மாதிரி ஒரு திருத்தலம் பார்க்க முடியாது. இங்க இருந்து போற பொழுது திருக்கோயிலூர் தாண்டி அரையணி நல்லூர்னு ஒரு ஊர். என்ன பேரு? அரை அணி நல்லூர். இன்னைக்கு போர்டு பாத்தீங்கன்னா அரகண்ட நல்லூர்னு போட்டிருக்காங்க. நாங்க பேரெல்லாம் இப்படித்தான் மாத்திட்டோம். அந்த காலத்துல அதுக்கு என்ன பேரு? ஒரு பெரிய திருத்தலம் திருப்பழனம்னு பேர். திருப்பழனம். பழனம்னா வயல். திருப்பழனத்தை என்ன பண்ணாங்க? திருப்பயணம்னு மாத்தினாங்க. திருப்பயணத்தை பிரஸ்தானபுரின்னு மாத்திட்டாங்க. ஒரு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு பிரஸ்தானபுரிங்கிறாங்க. திருப்படனம் பழைய பெரிய புராணத்தில் உள்ள பேர். நிறைய பேரை மாத்தியாச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ மாத்திட்டோம். அது மாதிரி இப்போ வல்லாள மகாராஜா கோபுரம், கிளி கோபுரம். அதுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் அந்த கிளி கோபுரத்தில் இருந்துதான் கந்தர் அனுபூதி பாடினார். அண்ணாமலையாரை பத்தி சொல்றதுக்கு ஒரு செய்தி தொடங்கினேன். என்ன தொடங்கினேன்? அரகண்ட நல்லூர்னு ஆரம்பிச்சேன். சரிதானா? அரகண்ட நல்லூருக்கு அப்போ என்ன பேரு? அரையணி நல்லூர். அரையணி நல்லூருக்கு 7ஆம் நூற்றாண்டில கிட்டத்தட்ட 640 650 திருஞான சம்பந்த சுவாமி அங்க வர. சின்ன கட்டுமலை, மலையில ஏறணும். அதுல்ய நாதேஸ்வரன் உள்ள போய் கும்பிடுறார். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இடத்த நின்று பார்க்கிறார். தூரத்துல மலை. அது என்ன மலை அங்க தெரியுதே? பக்கத்துல ஒருத்தர் பூக்கொடலையோட நிற்கிறார். செக்கச்செவேல்னு நிற்கிறார். ஒரு 22 வயசு பையன். பூக்கொடலை அதானே? அதான் அண்ணாமலை. உங்களுக்கு தெரியாதா? அண்ணாமலையா? அண்ணாமலையா? நான் போகணுமே, பார்க்கணுமே. எப்படி போறது? வாங்க, நான் கூட்டிக்கிட்டு போறேன். ஞான சம்பந்தரை கூட்டிக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள், ஞான சம்பந்தருக்கு வழிகாட்ட ஒரு ஆள். சைவத்துக்கு வழிகாட்டினவர் ஞான சம்பந்தர், ஞானிகளுக்கு வழிகாட்டினவர் ஞான சம்பந்தர், தமிழுக்கு வழிகாட்டிய தமிழாகரர் ஞான சம்பந்தர். தமிழ் ஆகரம்னா தெரியுமா? ஆகரம்னா உடம்பு. அவருக்கு தமிழே உடம்பா. திருஞான சம்பந்தம் பிள்ளையார். அவருக்கு வழிகாட்ட ஒரு ஆளு. இந்த பூக்கொடலையோட இந்த செக்கச்செவேர்னு இந்த 24 22 வயசுக்குள்ள முன்னால போக ஞான சம்பந்த சுவாமி அரையணி நல்லூர்ல இருந்து பாடிக்கிட்டே போக, இந்த முன்னால போற புள்ள இந்த தலையை ஆட்டிக்கிட்டே போக கடைசி ஒரு 20-22 கிலோமீட்டர் தாண்டி கரெக்டா கோவிலுக்கிட்ட போயிட்டாங்க. அப்ப இவ்வளவு பெரிய கோபுரம் எல்லாம் கிடையாது. சாமி சன்னதி, அம்மன் சன்னதி, அவ்வளவுதான். இந்த கோபுரம் எல்லாம் பின்னால கட்டினது. அங்க போய் பார்த்தா மலை பின்னால, மலைக்கு முன்னால சன்னதி, மலையே சிவலிங்கம். இவர் பார்க்கிறாரு, சந்தோஷமா இருக்கு. உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தனகரு வித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே விளவார்கனி படனூரிய கடல் வண்ணன் பேத கிளர்தாமரை மலை மேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முழுவன் உமை தலைவன் அடி சரணே. பாட்டு கொட்டுது சம்பந்த சுவாமி.
பாடிட்டு திரும்புறாரா, அந்த பூக்குடல பையனை காண மறைஞ்சிட்டான். ஆமா, திருஞான சம்பந்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி அண்ணாமலையாரை தவிர வேற யாருக்கு உண்டு? வழிகாட்டி கூட்டிக்கிட்டு போறாராம். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்மே, ஊனத்திருளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏன திரளோடினமான் கரடி இடியும் இரவின்கள் ஆனை திரள் வந்தனையின் சாரல் அண்ணாமலையாரே. வந்தித்திருக்கும் அடியாதங்கள் வறுமே வினையோடு வந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில் முந்தி எழுந்த உலகின் ஓசை முதுகல் வரைகள் மேல் அந்தி பெறை வந்தனையின் சாரல் அண்ணாமலையாரே. திருவண்ணாமலைக்கு போய் வாயார பாடுங்கள், சந்தோஷமா இருக்கும். சந்நிதிக்குள்ள போங்க, வெற்றி அடிக்கும். ஏன்? நெருப்பு, அக்னி, மலை. கிருத யுகத்திலே அக்னி மலை, திரேதா யுகத்திலே ரத்தன மலை, துவாபர யுகத்திலே பொன்மலை, கலியுகத்திலே மரகத மலை. இன்னைக்கும் உள்ள போனா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கோட்டையூர் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி பூரா வெள்ளி வாகனம் அவ்வளவு பண்ணி கொடுத்திருக்காங்க. பண்ணி கொடுத்த நகைக்கு கணக்கே கிடையாது. இந்த வெள்ளி வாகனத்துல சாமி வர்ற பொழுது ஏதோ கைலாசத்திலிருந்து ரிஷபத்தில வர்றாப்புல. இப்பத்தான் திருவிழா முடிக்குது, இந்த கார்த்திகை திருவிழா. அங்கே பகவான் ரமணர் அங்கதான் வந்து சேர்ந்தார். ஞானிகளை பூரா இடுக்கிற மலை திருவண்ணாமலை. இந்த காந்தத்தை வச்சா இரும்பு இழுக்குது இல்ல, அதனாலதான் ஒரு குரு நமச்சிவாய தேவர் பாடினார், ஆதி வடிவான மலை அன்று இருவர் தேடும் மலை. பிரம்மாவும் திருமாலும் தேடினது பெருமான் அங்கதானே. ஆதி வடிவான மலை அன்று இருவர் தேடும் மலை, சோதிமணி ஆடரவம் சூடும் மலை, நீதி தடைக்கும் மலை, ஞானத்தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் சரி, ரமண பகவான் மதுரையில் இருந்தார். அவங்க அப்பா இறந்து போயிட்டார். 15 வயசுக்குள்ள சாகுறதுன்னா என்ன? நான் படுத்து கிடக்கிறேன், எங்க அப்பா மாதிரி. இப்ப நான் செத்து போயிட்டேன். எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அழுதாங்க, நான் இப்ப செத்து கிடக்கிறேன், அழலையே. அப்ப நான் என்ன சாகல? இப்ப சாகுறதுன்னா என்ன? 15 வயசு பிள்ளைக்கு சந்தேகம். பேரு வெங்கட்ராமன், அவங்க அண்ணன் ஒருத்தர். இப்படியே படுத்து படுத்து பார்க்கிறார். அப்ப சாகுறதுன்னா உள்ளே இருக்கிற என்னமோ போகுது, என்ன போகுது. அப்ப இது நானா, அது நானா? இந்த உடம்பு நானா? இந்த உள்ளே இருந்து வெளியில போகுது, அது நானா? அது இருந்தா தான் இதுக்கு ஆட்டம். அப்ப அதுதான் நான், இது நான் இல்லை. அவன் என்னை அடிச்சு விட்டானுங்கிற, என்னை அடிக்க முடியுமா? என் உடம்பத்தான் அடிக்கலாம். நான் ஒத்துழைத்தால் அன்றி என்ன அடிக்க முடியாது. என் உடம்பத்தானே அடிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்? உடம்பே நான் நினைக்கிறதுனால எனக்கு வலிக்குது. உடம்பு வேறேன்னு நினைக்கிற பக்குவம் வந்துட்டா எரிச்ச கூட கவலை வராது. சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படித்தான் வாழ்ந்தார். சிவபிரகாச சுவாமிகள் அப்படித்தான் வாழ்ந்தார். அவர்கள்லாம் சித்தர்கள். இப்ப இந்த பிள்ளை யோசிக்குது, போதும், நம்ம எங்கேயா போகலாம்? எங்க போகலாம்? ஒருத்தர் வந்தார், மாமா நீங்க எங்க இருந்து வர்ற? அருணாசலத்திலிருந்து வர்றேன். அருணாசலமா? அப்படின்னா என்ன? அண்ணாமலை. அதான் நினைக்க முக்தி தரும் அண்ணாமலை. அருணாசலம், அண்ணாமலை, அருணாசலம். இந்த பிள்ளைக்கு மனசுல பதிச்சிருச்சு. வேற ஒண்ணு நினைப்பு அல்ல. அருணாசலா, 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 அருணாசலத்துக்கு போகணும், அண்ணாமலைக்கு போகணும். 16 வயசுக்குள்ள பணம் வேணும், போறதுக்கு பணம் வேணும். அந்த காலம்ங்க 1897, 98. இந்த குழந்தைக்கு பணம் வேணும். அவங்க அண்ணன் அங்கே இருந்து வந்தார். வெங்கட்ராமா, இந்த 5 ரூபா. அட, இப்பதான் பணம் வேணும்னு நினைச்சேன். கடவுள் 5 ரூபா கொடுக்கிறார். எதுக்கு? போற போக்கல எனக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிட்டு போ. அந்த காலம் 1 வருஷத்துக்கு ஃபீஸ் 5 ரூபா பள்ளி கொடுத்தேன். போற போக்கல எனக்கு ஃபீஸ் கட்டிட்டு போ. சரி, வாங்கினார் 5 ரூபா. 2 ரூபாய வச்சார், 3 ரூபாய பையில போட்டுக்கிட்டார். நல்லா கேட்குறீங்க, ஒரு கேள்வி கேட்க போறேன். 2 ரூபாய வச்சுட்டார், 3 ரூபாய பையில போட்டார்.
ஒரு கடிதாசி எழுதினார். நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். நான் அடுத்தவர் இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. நான் ஆரம்பிச்சு இது ஆயிடுச்சு. முதல்ல நான் இருந்துச்சு, இப்ப நான் போச்சு, இது ஆயிடுச்சு. நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. நீ கொடுத்த 5 ரூபாயில் 2 ரூபாய் மீதி வைத்து விட்டேன். என்னை தேட வேண்டாம். கீழே கையெழுத்து கிடையாது. கையெழுத்து போட்டா நான் அர்த்தம். கையெழுத்து போட்டா இன்னும் திமிரு இருக்குன்னு அர்த்தம். இந்த நான் போகணும். கையெழுத்து கூட கிடையாது. இன்னும் பத்திரமா இருக்க அந்த லெட்டர் மறக்காதீங்க. ரமணாசிரமத்தில் வச்சிருக்காங்க. பகவான் எழுதின லெட்டர். ரமணர் வெங்கட்ராமன் எழுதி விட்டுட்டு போயிட்டார். ஆமா, நான் என்ன சொன்னேன்? எத்தனை ரூபாய் எடுத்துக்கிட்டாரு? 2. என்னங்க 5 எழுத்து சிவாய நம. நம 2 சிவாய ஓம். சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, யா என்பது ஆன்மா. அது ஒரு செட்டு. இந்த பக்கம் நம, நா என்பது மறைப்பு சக்தி. கடவுள் நமக்கு எத்தனை விஷயத்தை மறைச்சுட்டாரு. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலையே. நான் எத்தனை மணிக்கு சாவேன்னு தெரியாது. ராத்திரி 9க்கு இறந்து போவேன்னா நான் இப்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிடுவனே. மறைச்சு விட்டாரே. அந்த மறைப்பு சக்தி தான் நான். மா என்பது மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. இந்த நமவை கலட்டி விட்டு சிவாய இருந்தா ரொம்ப சௌரியம். இந்த நமவை கலட்டி விட்டுறணும். மறைப்பு சக்தி வேண்டாம், மதங்கள் வேண்டாம். இந்த 2 ரூபாய் அங்கே இருக்கட்டும். சிவாய 3 ரூபாய நான் எடுத்துக்கிட்டு போறேன். எனக்கு சிவாய வேணும். இந்த நம வேண்டாம். போட்டாச்சு. 5 எழுத்துல 2 எழுத்தை விட்டுவிட்டு 3 சிவாய 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 பிள்ளை 3 ரூபாய் எடுத்துச்சு. எடுத்துக்கிட்டு நடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது. மதுரை. மறக்காதீங்க, இன்னைக்கும் சொக்கப்ப நாயக்கன் தெருவில் அந்த வீடு இருக்கு. ரமணர் படம் மாட்டி வச்சிருக்காங்க. மீனாட்சி கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல, தெற்கு வாசலுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த குழந்தை வந்துதா யாரோ ஒருத்தர்கிட்ட 4 நாளைக்கு முன்னால கேட்டிருக்கு, திருவண்ணாமலைக்கு எப்படி போகணும். அவர் சொல்லி இருக்காரு, திருவண்ணாமலைக்கு தானே திண்டிவனம் போய் போகணும். தப்பு. திண்டிவனம் போகவே வேண்டாம். விழுப்புரம் போன உடனே போயிடலாம். இது விழுப்புரம் போய் திண்டிவனம் போய் திருப்பி சுத்தி வரணும். எங்க இந்தியாவில் ஒரு அட்ரஸ் தெரியலன்னு சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு வழியை சொல்லி விட்டுறேன். நான் ஒரு சமயம் திருச்சியில மாட்டினேன். அப்போ 10வது படிச்சுட்டு இருக்கேன். சைக்கிள் ஓட்டுவேன். எங்க சித்தப்பா வீடு திருச்சியில. மறக்காதீங்க, வீட்டுக்கு போயிருந்தேன். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர்றேன். அப்பதான் புதுசு எனக்கு. திருச்சியில எந்த பக்கம் என்னன்னு ஒண்ணும் தெரியல. மலைக்கோட்டைக்கு போகணும்னு ஆசை. சைக்கிள் ஓட்டுறேன்னா நான் ஒரு ஆளை கேட்டேன், மலைக்கோட்டைக்கு எப்படி போறது? புத்தி இல்லை. மேலே இருந்து பார்த்தா அங்க தெரியும். புத்தி இல்லை. கிளப்புலிவாரோட என்னமோ அந்த இடம் கேட்டேன். அது என்ன பண்ணா எதிர்பக்கத்தை காமிச்சிட்டேன். நானும் ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்க. மலைக்கோட்டையை காணும். ராத்திரியா எவனோ மலைக்கோட்டையை மாத்தி வச்சுக்கிட்டாங்க. நமக்கு மலைக்கோட்டை வரமாட்டேன். நான் போன கால் ஓட்டி வச்சு கடைசி ஒரு ஆள் எதிர்த்தாப்புல வந்தார். ஐயா, என் மலைக்கோட்டை எங்கே இருக்கு? இப்படி என்ன பார்த்தேன். என்ன அங்கதான் போ, நீ அதுக்கு எதிர்பக்கத்துல வந்துட்டு இருக்க, திரும்பி போனார். நான் போக வேண்டியதானே, இப்படி போனா எங்க போகலாம்னு கேட்டேன். தப்பு பாது. ஓயாம சுடுகாட்டுக்கு போகலாம். அப்போடா விட்டுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறீங்க. அதனால படி ஒழுங்க காட்ட மாட்டாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, இந்த பிள்ளைக்கு திண்டிவனம் போட்டேன். படியில ஒரு வேடிக்கை வாங்கினார். அரையணா தெரியுமா? ஒரு ரூபாயில 32 ஒரு பங்கு. 1/32 ரூபி. அரையணாக்கு வேடிக்கை வாங்கிட்டார். சாப்பிட்டுட்டார். வேற ஒண்ணும் கிடையாது. 2 ரூபாய் 13 அணாவுக்கு டிக்கெட்டு திண்டிவனத்துக்கு. மதுரைக்கு திண்டிவனம் 2 ரூபாய் 13 அணா. அந்த காலத்துல 16 அணா 1 ரூபாய் இந்தியாவில். ரொம்ப வயசானவங்களுக்கு தெரியும். 16 அணாவில் 13 போயிட்டா மிச்சம் 3 அணா. பேரிக்காய்க்கு அரை அணா போயிடுச்சு. 2.5 அணா பைக்கல.
இந்த பிள்ளை போய் பிராமண பிள்ளை, அழகான பிள்ளை, வேதம் படிச்ச பிள்ளை, திருமுறை படிச்ச பிள்ளை, மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் 63 முன்னால நின்று அழுத பிள்ளை, பெரிய புராணம் படிச்ச பிள்ளை. மறக்காதீங்க, அவன் எவ்வளவு தேஜஸ் இருக்கும் உடம்புல, அப்படியே பிரகாசமா உட்கார்ந்து இருக்கு. எதிர்த்தாப்புல ஒரு முஸ்லிம் பெரியவர், தம்பி எங்க போறேன்? திருவண்ணாமலைக்கு போறேன். இந்த வண்டியில வர்ற, திண்டிவனத்துக்கு டிக்கெட் வச்சிருக்கேன், திண்டிவனம் போய் திருவண்ணாமலை. ஐயோ தம்பி, திண்டிவனம் போக வேண்டாம், இந்த வண்டி விழுப்புரம் போய்தான் திண்டிவனம் போகணும், விழுப்புரத்துல இறங்கு, சீக்கிரமா திருவண்ணாமலைக்கு போயிடலாம். கடவுள் அப்படி வழிகாட்டினார். முஸ்லிம் பெரியவர். சரி, பிள்ளை விழுப்புரத்துல இறங்கிடுச்சு. அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு போகணுமே, பைசா வேணுமே, 2.5 வச்சு என்ன நடக்குது? ரயில்வே லைனை ஒட்டியே நடக்குது. சாயந்தரம் ராத்திரி பாவம் அரையணி நல்லூருக்கு வந்துருச்சு. அதுக்கு வந்தேன். எந்த ஊர் சொன்னேன்? அரையணி நல்லூர். ராத்திரி 7 மணி, பசியா பசிக்குது. காரம்பரம் சாப்பிட்ட பேரிக்க முடிஞ்சு போச்சு. பசி ஒண்ணு கிடையாது. வந்து அப்படியே கோயில் வாசல்ல வந்து பாடி போய் நிக்குது. கோயில்ல பூஜை முடிச்சு பிரசாதம் கொண்டாங்க. குருக்கள் சோம்பாய் கையை நீட்டுச்சு. போடா அப்படின்ட்டு போயிட்டான். கொஞ்சம் கூட கொடுக்கல. அவருக்கு கொடுத்து வச்சாவில இவருக்கு கொடுக்க தலையெடுத்து. ஞானிக்கு சாப்பாடு போடணும்னா உங்க தலையில எழுதி இருக்கணும். இல்லைன்னா நீங்க பணக்காரரா இருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம், பெரிய பதவியில இருக்கலாம். ஞானிக்கு சாப்பாடு போடணும்னா உங்க தலையில எழுதி இருந்தா தான் அது முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த குருக்களுக்கு கொடுத்து வைக்கல. இந்த பிள்ளை அப்படியே உட்கார்ந்து எல்லாம் சுத்தி முடிச்சு மேடகாரனுக்கு ஒரு சோறு கொடுப்பாங்க, கட்டளை வாங்கி கொண்டாரா. இந்த பிள்ளைய பார்த்தான், பசிக்குதான். ஆமா, கொடுத்தான். வாங்கி சாப்பிட்டது கையை தம்பி அவனுக்கு கொடுத்து வச்சு, எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்கணும். சில பேருக்கு 4 கார் நிற்கும். இவன் போனான்னா 4 கார் ரிப்பேர் ஆயிடும். இவன் தலையெடுத்து போகமும் திருவும் புனர்பானை. திரு இருக்கு, போகம் கிடையாது. இன்னும் சில பேர் காரே வச்சிருக்க மாட்டேன், ஓசிக்காரு தினம் வந்து ஊட்டிக்கிட்டு போகும். அப்படி ஒரு ஜாதகம். இந்த பிள்ளைக்கு சாப்பாடு சாப்பிட்டுதா அப்படி வந்தது, படுத்து தூங்கிடுச்சு. அரையன் நல்லூருக்கு போங்க, கண்ணீர் வரும். 18-17 வயசுக்குள்ள அது வாட்டுக்கு படுத்து தூங்குது. ஒரு ட்ரௌசரு, ஒரு சட்டை, காதுல கடுக்கன், தங்க கடுக்கன், அப்படியே தூங்கிடுச்சு. காலையில முடிக்குது, பசிக்குது. இந்த வயிறு மோசமானது, வேலை வேலைக்கு பசிக்கும். காலையில முடித்திய 2 நாளைக்கு இருந்தா இருக்காது, பசிக்குது. ஒரு வீட்டு வாசப்படி போய் கதவை தட்டுது. அந்த வீட்டுல உள்ள அம்மா அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி. அப்பதான் கோலம் போடுறான். என்ன கோலம்? கிருஷ்ணன் கால் மாதிரி. கிருஷ்ணன் வீட்டுக்குள்ள வர்றாப்பது அர்த்தம். இந்த கோலத்தை போட்டுட்டு நிமிர்றா. இந்த புள்ள போய் நிக்குது. கிருஷ்ணான்னா அவளுக்கு கொடுத்து வச்சதை பாருங்க. கிருஷ்ணான்னா இந்த புள்ள நிக்குது. உள்ள வாங்கியா சாப்பிடு. கூட்டிக்கிட்டு போய் அதை குளிக்க வச்சு, அது ட்ரெஸ்ஸை திரும்ப போட்டு வச்சு வேற ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டு இவளுக்கு பொட்டலை கையில கொடுத்து, நீ எங்க போகணுமோ போயிட்டு வா. அந்த அம்மாவுக்கு கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. முடிஞ்சு இந்த குழந்தை வெளியில வருது. அந்த ஊருக்கு வந்தாச்சு. திருவண்ணாமலைக்கு போகணும், நடக்க முடியல. நேற்றுக்கு நடந்தாச்சு. என்ன பண்ணலாம்? ஒரு செட்டியார் வட்டி கடை வச்சிருக்க, உள்ள போயிடுச்சு. காதல 2 தோல், தங்கத்தோடு கொடுத்துருச்சு. அவரு பார்த்தாரு, மதிப்பு 20 ரூபா, உனக்கு 4 ரூபா தரேன். அவரு கணக்கு 4 ரூபா தரேன், வட்டி போட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. ஒரு சீட்டு. குழந்தை சரியாச்சு, கலெக்ட் கொடுத்துருச்சு. 4 ரூபா கொடுத்தாரு. ஒரு சீட்டு கொடுத்தாரு. இந்த சீட்டு எதுக்கு? இதை கொண்டாந்து காமிச்சத்தான் கடுக்கன் கிடைக்கும். சரி, வெளியில வந்தது. தலையை சுத்தி சீட்டை எரிஞ்சிருச்சு. நானே திரும்ப போறதில்லை, இந்த கடுக்கனையா திரும்ப போறேன். தூக்கி எரிஞ்சாச்சு. 4 ரூபா டிக்கெட்டு வாங்கிடுச்சு. புறப்பட்டு வந்துருச்சு. இன்னும் பையில 1.5 ரூபாய் என்னமோ மிச்ச கிடக்கு. அதோட திருவண்ணாமலை விட வந்துருச்சு.
மலையை பார்க்குது, கோயிலை பார்க்குது, கண்ணீர் கொட்டுது, அப்படி வருது. எதிர்த்தாப்புல ஒருத்த வரா, சாமி மொட்டை அடிக்கணுமா? ஓஹோ, இதுவும் அண்ணாமலையார் கற்று. ஆமா, உட்கார்ந்தாரு, மொட்டை அடிச்சான். கொஞ்சம் தாண்டி அவங்க இருந்தார், ட்ரௌசரை கலட்டினார், தலையை சுத்தி எரிச்சாரு, மிச்சம் இருந்த காசு தூக்கி எரிச்சாரு. கோவணம் தான். ஓடும் கவர்ந்தியுமே உறவு. மாணிக்க வாசகர் சாமி சொல்ற, ஓடுன்னா திருவோடு, கவர்ந்தின்னா கோவணம். அவ்வளவுதான். குழந்தை போயிடுச்சு. போய் அண்ணாமலையார பார்த்து அருணாசலா அருணாசலா அருணாசலா. 17 வருஷம் தேய்ச்சி கிடந்த காதல் அப்படியே கொட்டுது. கண்ணீர் விட்டு அழுதது, கும்பிட்டுது, மலையை சுத்தரிச்சு திரும்ப கோயிலுக்கு வந்தது. கீழே பாதாள லிங்கம், யாரும் போகாத பகுதி, இருட்டு பகுதி. அங்க போய் உட்கார்ந்தது. நட்டுவாக்காளி, தேடு, பாம்பு, பூரா எல்லாம் கிடக்கு. குழந்தை அங்க போய் உட்கார்ந்துருச்சு. 17 வயசு. காலை மடக்கினது, சப்பளம் போட்டது. அருணாசலா அருணாசலா அருணாசலா. அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துருச்சு. தொடையில நட்டுவாக்காடி துவாரம் போட்டுருச்சு. தெரியாது, எல்லாம் மறந்து போச்சு. என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் மேலே இருந்து ஒரு சாமி எட்டி பார்க்கிறாரு. ஏ அருணாசல முதலியார், இங்க வா. வேற ஒருத்தரை கூப்பிடுறாரு. அருணாசல முதலியார் வர்றார். கீழே பாரு, ஒரு சாமி இருக்கு. மேலே எட்டி பார்த்தவர் யாரு தெரியுமா? சேஷாத்திரி சாமி. சேஷாத்திரி சாமிக்கு பிள்ளையார்னு பேரு, ரமணருக்கு முருகன் பேரு. இந்த பாரு, கீழே ஒரு சாமி இருக்கு, தூக்கு. சாமிக்கு பிரஜையே கிடையாது. 2 பேருமா சேர்ந்து பாதாள லிங்கத்தில் இருந்து தூக்கி மெதுவா கொண்டாந்து திருவண்ணாமலை ஆதீனம், குன்றக்குடி மகா சன்னிதானம், திருவண்ணாமலையில பின்பக்கத்துல இப்ப இருக்கிற ரமணாசிரமத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி போனா அந்த மூலையில இருக்கு. அங்க கொண்ட இந்த சாமியை உட்கார்த்திட்டாங்க, சவத்துல சாட்சிட்டாங்க. இது இன்னும் தியானத்தில் இருக்கு. எத்தனை மாசம் தெரியல. இங்க பார்த்தா ரத்தம் சீழ் கொடுத்தது. எடுத்து சுத்தம் பண்ணாங்க, ஒன்னும் தெரியல. அண்ணாமலை முதலியாருங்கிற அருணாசல முதலியார் 2 ஒண்ணுதான் அவருக்கு. அவருக்கு ஒரு சந்தேகம், உசுறு இருக்கா? ஓடிக்கிட்டு இருக்கு. சாதத்தை எடுத்தார், மோரை விட்டு பிசைஞ்சார், உடம்பு ஊரா போயிட்டார். பெரிய மருந்து. கேரளாவில் ஒரு தனி வைத்தியமே இருக்கிறது. இந்த சாதத்தினுடைய சத்து உள்ள போகும். அப்படி போனுச்சா இந்த குழந்தைக்கு கொஞ்சம் பிரஜை வந்து கொஞ்சம் 2 நாள் ஆகிட்டு கண்ணை திறக்குது. சந்தோஷம். கும்பிட்டாங்க, என்னமோ கொடுத்தாங்க, சாப்பிட்டது. அண்ணாமலை முதலியார் வந்து தீபத்தை ஏற்றி காமிச்சார். கூடாது, இது சாமி தீபத்தை காமிச்சார். கூடாது, பேசவே கிடையாது. உட்கார்ந்து ஏதோ சாப்பாடு. 4 நாள் ஆச்சு. அப்படி எந்திரிக்குது. அங்க ஒரு லைப்ரரி, அங்க ஒரு புஸ்தகம், பெரிய புராணம் எடுத்துருச்சு. வயசு கிட்டத்தட்ட 18. எடுத்துருச்சு. எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சு. அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார். இந்த சாமிக்கு படிக்க தெரியும் போல இருக்கு. என்ன படிக்குது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணம். எட்டி பார்க்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழிங்கிற ஊருக்கு வர்றார். திருச்சுழியில வந்து கும்பிடுறாரு. அப்படி கும்பிட்டு எந்திரிச்சு ராத்திரி தூங்குறாரு. கனவுலே சிவபெருமான் காளையார் காட்சி கொடுக்கிறார். யாம் இருப்பது காணப்பேருங்கிறார். காணப்பேர்னா காளையார் கோயில். யாம் இருப்பது காளையார் கோயில், அங்க வாட்ட அர்த்தம். சுந்தரமூர்த்தி சுவாமி திருச்சுழியிலிருந்து புறப்பட்டு காளையார் கோயிலுக்கு போறார். திருச்சுழியும் தேவகோட்டை நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருப்பணி. காளையார் கோயிலும் தேவகோட்டை நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருப்பணி. அது எங்க ஊரு தேவகோட்டை. இன்னைக்கும் திருச்சுழிக்கு போனா அவங்களை நினைச்சு கும்பிடுறேன். இன்னைக்கும் காளையார் கோயிலுக்கு போனா அவங்களை நினைச்சு கும்பிடுறோம். பாண்டி 14ல 12 கோயில் அந்த ஊருக்காரங்க திருப்பணி. அப்படி செய்த திருப்பணி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு காளையார் கோயிலுக்கு வர்றார். வந்து பாடுறார். கண்டு தொழப் பெறுவது என்று போலோ அடியே கார்வையர் சூழ் காணப்பேருரை காளையே. இதை எடுத்து இந்த புள்ள படிக்க அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறாரு. இந்த குழந்தை நிமிர்ந்து பார்க்குது.
கைய வச்சு காட்டுது. எதிரையோ கைய வச்சுது. எங்க வச்சுது? திருச்சுழின்னு போட்டிருக்கு. கைய வைக்குது. ஏன்? பகவான் ரமணர் பிறந்த ஊர் திருச்சுழி. அப்பாவுக்கு பேர் சுந்தரமையர், அம்மாவுக்கு பேரு அழகம்மையார். திருச்சுழி போனா பாருங்க, அந்த வீடு இருக்குன்னா விளக்கேற்றி வச்சு புட வச்சிருக்காங்க. சின்ன கிராமம் திருச்சுழி. சாமி திருச்சுழியா? இப்பதான் கொஞ்சம் அடையாளம் தெரியும். இவர் அண்ணாமலை வாரியார் பார்த்தார், ஒரு ஆளை அனுப்பிச்சுட்டாரு திருச்சுழிக்கு. ஊர்ல போய் சொன்ன உடனே இவங்க மாமா பரப்புக்கு வந்துட்டார். ஐயோ, வெங்கட்ராமனை காணோம்னு மதுரை பூரா தேடுறான். என்னுடைய அக்கா தான் இருக்கிறா, எங்க அத்தா காலமாய் தருவு அப்பா தான் இறந்து போயிட்டாரே. பகவானுடைய அப்பா வந்து தேடி இங்க வந்தா வெங்கட்ராமான் நாராம். திரும்பவே இல்லை குழந்தை, நீ ஊருக்கு வா, உன்னை காணாம எல்லாரும் தவிக்கிறோம். பேசவே அது பாட்டுக்கு தியானத்துக்கு அவருக்கு தாங்கல. வீட்டுக்கு போயிட்டார். அம்மாவை வர சொல்லிட்டார். பவர்ஃபுல் அம்மா அங்க இருந்து வந்துட்டான். வெங்கட்ராமன் இங்க பேசுறாரு, உட்கார்றாரு. வந்தா வெங்கட்ராமா என் கூட வந்துரு. அம்மா, இனிமே இது அங்க வராது, வேணும்னா நீ இங்க வா. மரியாதைக்கு பேச்சு. இது அங்க வராது. சாமியார் இனிமே மாமியார தேடப்படாது. புரியுதா? இது அங்க வராது, வேணும்னா நீ இங்க வா. பின்னாலே அம்மா தேடி வந்தாங்க. இந்த பகவான் ரமணர் நல்லா வந்து ஆசிரமம் அமைச்ச பொழுது அழகம்மா அங்க தேடி வந்தாங்க. இவர் அம்மாவை வச்சு கடைசி வரைக்கும் தான் சாப்பாடு போட்டாரு. பிச்சை எடுப்பாரு, அம்மாட்ட கொண்டாந்து கொடுப்பாரு. ரமணாசிரமத்துல பின்னால ஏறி போனீங்கன்னா விருபாட்ச குகைன்னு ஒண்ணு இருக்கு. குகைக்கு போய் அங்கதான் 2 பேர் இருப்பாங்க. அம்மா சாகுற போது கடைசி நாள் அன்னைக்கு மடியில போட்டுக்கிட்டார். அந்த அம்மாவுக்கு உசுறு கொஞ்சம் கொஞ்சமா ஆனது. இவர் திருவாசகம் படிக்கிறார். இருக்கிற போது மட்டுமல்ல, இறந்ததுக்கு அப்புறமும் நல்வழி காட்டக்கூடியது திருவாசகம். பகவான் ரமணர் வேதாந்தி, மறக்காதீங்க. திருவாசகம் படிக்கிறார். அந்த அம்மா காதல திருவாசகம் பட்டுக்கிட்டே இருக்கு. காலையில ஆரம்பிச்ச திருவாசகம், யாரும் சாப்பிடல. ராத்திரி ஆயிடுச்சு, 6 மணி இருக்கும். அந்த அம்மாவுக்கு மெதுவா அடங்குது. பாருடைய நாய் பரந்தையும் பரனே, 10 நான் மத்திடையன் கண்டாய், சீரோடு பொழிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரோடு நோகே ஆர்கடு துறைக்கே, ஆண்டனி அருளினையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய், வருகை என்று அருள் புரியாயே. என்னை காப்பாத்துற நீ இப்ப கைய விட்டுட்டா நான் வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கடவுளே, என்ன வான்னு கூப்பிட மாட்டியா? மாணிக்க வாசகர் அழுது இந்த பாட்டை படிச்சாரு. அம்மாவுக்கு அடங்கிடுச்சு. பகவான் ரமணர் எந்திருக்கிறார். வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம். காலையில உச்சி யாரும் சாப்பிட, என்ன இறந்ததுக்கு அப்புறம் பணத்தை போட்டு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. எங்க பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் எழுதுவார், இறந்த வீட்டுக்கு கேதம் கேட்க போகலாமே தவிர சாதம் சாப்பிட போகக்கூடாது எழுதுவார். அது மாதிரி இறந்த வீடு எந்திரிக்கிறார். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாம் முடிக்கிறாங்க. என்ன குடிப்பொரு சொல்றாங்க, திருவாசகம் படிச்சா தீட்டு கிடையாது, வா உட்கார்ந்து சாப்பிடலாம். எல்லாம் உட்கார்ந்தாங்க. பகவான் போய் உட்கார்ந்துட்டாரு. ராத்திரி சாப்பாடு முடிஞ்சது. வந்து உட்கார்ந்தாங்க. திரும்ப திருவாசகம். காலையில உடம்ப கொண்டு போய் சமாதி வச்சு மாத்திரு பூதேஸ்வரர் கோயில் இன்னைக்கு இருக்கு திருவண்ணாமலை. சேஷாத்திரி சுவாமிகள் மறைஞ்ச பொழுது பகவான் ரமணர் பக்கத்துல நின்று எல்லாம் பண்றார். திருவண்ணாமலை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னும் 1 மாசம் ஆகும். நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன், ஈசான்ய ஞான தேசிகர். இப்பதான் அவர்கிட்ட நான் போறேன். இவ்வளவு நேரம் திருவண்ணாமலை என்னை இழுத்து விட்டது. யோகிராம் சுரத்குமார் காசியிலிருந்து வந்து திருவண்ணாமலையிலே பெரிய மகானாக வாழ்ந்தார். எத்தனை பேர் காண்ட விழுந்தாங்க, எத்தனை ஆபரேஷன் அவர் பண்ணினார் தெரியுமா? தேவகோட்டையில திண்ணப்பன் அப்படின்னு ஒரு பெரிய பேராசிரியர், ஆங்கிலத்துறை பேராசிரியர், ரொம்ப நல்ல சிந்தனை உள்ளவர், நிறைய வாரி வாரி நல்ல காரியங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கிறவர். அவர் கல்யாணம் ஆச்சு. அந்த ஆட்சி தங்க விக்கிரகம், குழந்தை பிறந்தது, 2 பெண் குழந்தை, பையன். எல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம். அப்படி குடும்பம்
நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு என்னாச்சு? அந்த ஆட்சிக்கு வயிற்று வலி வந்துருச்சு, தீராத வயிற்று. மதுரையில் ஒரு டாக்டர் சண்முகன் செட்டியார், அவர்கிட்ட கொண்டே காமிச்சாங்க. 3 ஆபரேஷன் பண்ணணும், கர்ப்பப்பையிலையும் ஆபரேஷன் பண்ணணும், வயிற்றிலையும் பண்ணணும். 3 ஆபரேஷன் பண்ணாதான் பிழைக்கும். ஆனா ஆபரேஷனுக்கு தாங்குமாங்கிறது சந்தேகம். நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கை, 3 ஆபரேஷன் தாங்காது. அவருக்கு எப்படி இருக்கும்? அவங்க மாமனார் அவரு யோகிராம் சுரத்குமாருடைய பரம பக்தன். நேர கூட்டிக்கிட்டு அங்க போயிட்டார் திருவண்ணாமலைக்கு. சாமி தேரடிக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். இன்னும் அந்த வீடெல்லாம் இருக்கு. யோகிராம் சுரத்குமார் கூட்டிக்கிட்டு போயிட்டார். இந்த பொண்ணு காலில் போய் விழுந்துருச்சு. இப்படி பார்க்கிறார். உனக்கு என்ன? வைத்த வலிக்குது, தாங்க முடியல. வயிற்று வலி உடம்புக்கா ஆன்மாவுக்கா? குளறி குளறி பேசுவார் சாமி. உடம்புக்கா ஆன்மாவுக்கா? உடம்புக்கு. உடம்பு போக போகுதானே, ஆன்மா தானே நிற்கும். அப்புறம் என்ன? போக மாட்டேங்குது சாமி, அதான் வலிக்கு. அப்படிங்கிற என்ன செய்யணும்? வயிற்று வலி தீரணும் சாமி. எனக்கு என்ன கொண்டாட்ட? ஐயோ ஒன்னும் கொண்டாடுலையே. பெரியவங்களை பார்க்க போனா, கோயிலுக்கு போனா ஏதோ நம்மளால ஆனதை கொடுக்கணும். ஒன்னும் கொண்டாடுது. எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி டிரைவர் அனுப்பிச்சு நீளத்துக்கு மல்லிகைப்பூ வாங்கியாச்சு. சாமி மல்லிகைப்பூ கொண்டாந்து டேபிள்ல வச்சுட்டார். ஒரு கத்தி கொண்டான். என்னடா சத்து ஒன்னும் புரியல. கத்திய கொண்டாங்க. 3 இடத்துல கட் பண்ணார். மல்லிகைப்பூ 4 பங்கு ஆயிடுச்சு. தூக்கி தலையில வச்சுக்கிட்டார். அருணாசலா 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 அருணாசலான்னு அவர் ஆட. கூடியிருக்கவங்கெல்லாம் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. எல்லாரும் ஆட. முடிஞ்சு போச்சு. திரும்பறாரு. இப்ப வைத்து தீர்த்து போச்சு. 3 ஆபரேஷன் ஆகல. இவர் இங்கே மல்லிகைப்பூவில் ஆபரேஷன் பண்ணிவிட்டாரு. இன்னைக்கு நல்லா இருக்காங்க தேவகோட்டை. சரியா? இன்னைக்கு நல்லா இருக்காங்க. யோகிராம் சுரத்குமார். நான் ஒண்ணு சொல்லிட்டு ஈசான்ய ஞான தேசிகர்கிட்ட போறேன். ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார், எங்க? திருவண்ணாமலை. அவரு யோகிராம் சுரத்குமார் காலில் விடுவாரு. ஒரு நாள் வர்றாரு. சாமி ஒரு சாக்கை விரிச்சு சாக்குக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு. அவர் வந்து காலில் விழுந்தார். என்ன? திருப்பதிக்கு போறேன், பெருமாளை கும்பிட. இந்த சாக்குக்கு கீழே கையை விட்டார். 10 காசு. இந்தியாவில் உள்ள 10 காசு இன்னைக்கு செல்லாது. இப்பதான் எங்க ஊருக்காரங்க பூரா உண்டிகள்ல பழைய 10 காசை போடுறாங்க. 10 காசு எடுத்தாரு. எடுத்து கையில கொடுத்தாரு. அந்த உண்டிகள்ல போட்டுட்டு அவர்கிட்ட திருவண்ணாமலையில ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கானே, அவன் யாருன்னு கேளு. திருவண்ணாமலையில யாரு இருக்கா? ஒரு பிச்சைக்காரன். தன்னை என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் பிச்சைக்காரன். சிவபெருமானிடத்திலே நான் பிச்சைக்காரன். அம்மா இந்த பிச்சைக்காரன் வந்து கேட்கிறியே, அவர்கிட்ட போய் கேளுப்பார். தன்னை பிச்சைக்காரன் சொல்லிக் கொண்டவன் யோகிராம் சுரத்குமார். அங்க போ, இந்த 10 காசு உண்டிகள்ல போடு. போட்டுட்டு திருவண்ணாமலையில ஒரு பிச்சைக்காரன் இருக்கானே, அவன் யாருன்னு கேளு. இவரு தடுமாறிட்டார். நான் எப்படி திருவண்ணாமலையில பிச்சைக்காரன் சாமியை சொல்லுவேன்? திருவண்ணாமலையில ஒரு சாமின்னு கேட்கட்டுமா? கேட்டுப்போ. பெர்மிஷன் கிராண்டட். புறப்பட்டார். முதல்ல கோயிலுக்குள்ள போயிட்டார். ஒரு பிரகாரம் வந்தார். இந்த 10 பைசா மறந்து வச்சு அவர் குணத்தை உண்டியல்ல போட்டார். ஐயோ சாமி 10 காசு கொடுத்தாரு, மறந்து வச்ச. திரும்ப கஷ்டப்பட்டு உள்ள போனார். அந்த கோயிலுக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கஷ்டப்பட்டு உள்ள போயிட்டார். இந்த 10 காசை உண்டியல்ல போட்டார். போட்ட உடனே எங்கேயோ மணிச்சத்தை கேட்கு. போட்டுட்டு உண்டியல்ல இருந்து இப்படி திரும்பி பார்த்தா இந்த சந்நிதி இருக்கிறாங்க ஒரு தெரியும். கதவெல்லாம் சாத்தி இருப்பாங்க. இப்படி திரும்பினாரு. திருவண்ணாமலையில ஒரு ஞானி சன்னியாசி உட்கார்ந்து இருக்காரு. அவர் யாரு? உள்ள இருந்து சத்தம், நானே தான், நானே தான், நானே தான். புஸ்தகத்தில் வந்துருச்சு. இவ்வளவு நானே தான்.
இப்ப புரியுதா? கடவுள் அருள் செய்வதற்காக சித்தர்கள் வடிவத்தில் வருகிறார். சில சித்தர்கள் சித்துக்களை பயன்படுத்துவார்கள், பல சித்தர்கள் சித்துக்களை பயன்படுத்தாமல் கடவுளிடத்திலே மக்களை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தர் ஈசான்ய ஞான தேசிகர். புலி பக்கத்துல வருவான், அண்ணாமலையப்பா வந்தியாம்பார். எப்படி இருக்கு? அது பேசாம படுத்து கிடக்கும். எல்லாம் அங்க பார்த்துட்டு சாமிகிட்ட புலி இருக்கிறான்னு போயிடுவான். இல்லாட்டி கிட்டக்க போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவரை குடுக்கி கொடுவான். இதுக்காக புலி காவல். அவருக்கு பேர் என்ன? ஈசான்ய ஞான தேசிகர். புலியுடன் விளையாடக்கூடிய புனிதர். ஈசான்ய தீர்த்தம்னு இன்னைக்கு ஈசான்ய மூலை. ஈசான்யம்னா தெரியுமா? வடகிழக்கு மூலை. சுடுகாட்டுக்கு பக்கம் அங்கே வடகிழக்கு மூலையில ஒரு தீர்த்தம், அதுக்கு பெயர் ஈசான்ய தீர்த்தம். அங்கதான் ஒரு மடம் இருக்கு. தென்கரையில ஈசான்ய மடம். காரைக்குடி கோவிலூரை சேர்ந்த மடம். இன்னைக்கு அந்த மடத்தினுடைய நிர்வாகம் ரொம்ப நாளாக, இன்னைக்கு இல்லை, எனக்கு விவரம் தெரிய ஒரு 50-60 ஆண்டுகளாக கோவிலூர் ஆதீனத்துக்கு உட்பட்டது அந்த ஈசான்ய மடம் இருக்கணும். ரமண பகவான் ஒரு முறை அந்த ஈசான்ய மடத்துக்கு வந்திருக்கார். பகவத்கீதை அங்கே ஆய்வரங்க வச்சிருக்காங்க. பகவான் உட்கார்ந்து கேட்டிருக்காரு. 3 ஸ்லோகத்துக்கு புதுசா விளக்கம் கொடுத்திருக்காரு பகவான் ரமணன். இப்போ நம்ம சுவாமியை பத்தி பேச போறோம். ஈசான்ய ஞான தேசிகர் சுமார் 280 ஆண்டுகளுக்கு முன்னால் ராயவேலூர்னு ஒரு ஊர், வேளாளர் குளம். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். அங்கே திருதியில கண்ட தேசிகர்னு பேரு. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, கந்தப்ப தேசிகர்னு பேர் வச்சாங்க. கந்தப்பன்ங்கிறது முருகன் பேரு. இன்னும் சொல்ல போனா கந்தனுக்கு அப்பன்னு போட்டா சிவபெருமானுக்கு சேரும். இந்த குழந்தை பிறந்த உடனேயே அரிய சக்திகள் தெரிந்தன. நினைவாற்றல் அதிகமா இருக்கு. அப்படியே தியானத்தில் உட்காருது, யோகத்தில் உட்காருது, மௌனமா இருக்கு. 7 வயசாச்சு. சிவதீட்சை கொடுத்தாங்க. சிவதீட்சைன்னா தெரியுமா? 5 எழுத்து மந்திரத்தை குருநாதன் மூலம் சொல்லுவது. அந்த சிவதீட்சை வாங்கிக்கிட்டா தான் கடவுள்கிட்ட போகலாம். சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு பாஸ்போர்ட் எவ்வளவு முக்கியமோ, சிவபெருமான் கிட்ட போறதுக்கு சிவதீட்சை அவ்வளவு முக்கியம். முதல்ல சிவதீட்சை வாங்கிக்கணும். செட்டி நாட்டுல அந்த காலத்துல முதலாளிட்ட இவங்க சேர்றதுக்காக அக்ரிமெண்ட் போடுவாங்க. முதலாளி நீங்க, நான் தான் ஏஜென்ட், உங்க கடையை பார்த்துக்கிறேன். முதலாளிக்கு ஏஜென்ட்டுக்கு அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்ல என்ன தெரியுமா கண்டு எழுதுவாங்க? 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீ ஊருக்கு போயிட்டு வரலாம். அதுக்குள்ள உபதேசம் கேட்கிறதுக்கு ஊருக்கு போகலாம். அந்த செலவை முதலாளி ஏற்றுக்கொள்வார். அப்போ இந்த உபதேசம் கேட்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா? 7 வயசுல இவருக்கு உபதேசம். ஈசான்ய சிவாச்சாரிய சுவாமிகள் எனக்கு 15 வயசுல உபதேசம் கொடுத்தார். இது நான் பண்ணன புண்ணியம். அன்னையிலிருந்து சிவபெருமான் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டார். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு முழு இடத்தையும் அவர் வச்சுக்கிட்டார். நான் யார் மேலையெல்லாம் பாசம் வச்சனோ எல்லாரையும் என்னை விட்டு பிரிச்சு முழு இடத்தையும் சிவபெருமான் முடிச்சுக்கிட்டார். 7 வயசுல தீட்சை. 14 வயசு கல்யாணம் பேசிட்டாங்க. அம்மாட்ட போனாரு. அம்மா, சம்சார கடலில் தள்ளாதீர்கள், நான் பேரின்ப கடலில் மிதக்க நினைக்கிறேன். அம்மா பார்த்தா சரி, அம்மா விட்ட பெரிய காரியம் இல்ல. ஆனா நம்மட்ட ஆதிசங்கரையே அம்மா விடலையே. அம்மா சொன்ன உடனே புறப்பட்டார். அவ்வளவுதான் போதும். நேர சிதம்பரம் நடராஜா கோயில்ல போய் அப்படியே பாடிக்கிட்டே இருந்தார். சிதம்பரம் நடராஜ தரிசனம். ஆயகுளம்னு அங்க ஒரு இடம். அதுக்கு வடக்குல மௌன சுவாமிகள் சமாதி இன்னும் இருக்கு. மௌன சுவாமின்னு ஒருத்தருக்கு இருந்தார். மௌன சுவாமிகிட்ட போய் உட்கார்ந்துட்டார். எல்லா ஆடையும் கிடையாது, ஓடும் கோவணம் தான். பிச்சை எடுப்பார். மௌன சுவாமிக்கு சாப்பாடு போடுவார். மிஞ்சினதை இவர் சாப்பிடுவார். ஆளுக்கு 3 கவளம். சன்னியாசி 3 கவளத்துக்கு மேல சாப்பிடக்கூடாது. 3 கவளத்துக்கு மேல சாப்பிட்டா அவன் சன்னியாசியா இருக்க மாட்டான், சம்சாரியா மாறி போயிடுவான். இப்படி பார்த்தா நம்ம நாட்டுல எவனுமே சன்னியாசியா இருக்க மாட்டான்.
3 கவளம் சாமிக்கு. மார்கழி மாசம் குளிர் இழுக்குது. அவரு மௌன சுவாமி சித்தர் அப்படியே உட்கார்ந்து இருக்கார். நம்ம கந்தப்ப தேசிகர் ஒண்ணும் கிடையாது, ஒரு கோபனம். மார்கழி மாசம் பனி கொட்டுது, அப்படியே உட்கார்ந்து சாமிக்கு முன்னாடி விசிறிக்கிட்டு இருக்கார். கொட்டுற பனியில சாமிக்கு தொண்டு. இவருக்கு வட வடன்னு ஆட்டுது. சாமி முடிச்சாரு. தான் போர்த்தி ஒரு போர்வை போர்த்தி இருந்தார், தூக்கி இவருக்கு போர்த்தினார், உபதேசம் பண்ணார். இவருக்கு உபதேசம் கிடைச்சு, நீ சித்தன், தண்டம் வச்சுக்கோ, யோகப்பட்ட வச்சுக்கோ, ஜடாமகுடம் வச்சுக்கோ, போ. முடிவடைந்தார். ஜடாமகுடம், தண்டம், யோகப்பட்டை, நெற்றிப்பட்டை. நேர திருவாரூருக்கு ஓடுறார். திருவாரூரிலே மணப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அவரை பத்தி பேச ஆரம்பிச்ச நீங்க கூட பேசலாம். பரமஞானி, நிர்வாண சன்னியாசி. நீங்க திருவாரூர் போனா தட்சிணாமூர்த்தியை பார்க்கணும். மணப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். அங்க போய் அவர்கிட்ட உபதேசம். பக்கத்துல சிக்கல்னு ஒரு ஊர் போயிருக்கிறா. எல்லா சிக்கலையும் நீக்கக்கூடியவன் சிக்கலம்பதி மருவு சிங்காரவேலன். சாமிக்கு என்ன பேரு? சிங்காரவேலன். சிங்காரவேலனே தேவான்னு ஒரு பாட்டு ஞாபகம் வருதா? சிக்கல் சண்முக சுந்தரம். ஓ, எங்கேயோ கேட்டாப்பல இருக்குல்ல, தில்லானா மோகனா பால் எனக்கு வருதா? ஆடு சிக்கலான மேற்படி. அதெல்லாம் அந்த சிக்கலுக்கு பக்கத்துல புறவாச்சேரின்னு ஒரு ஊர். என்னது? புறவாச்சேரி இல்ல, பொருள் வைத்த சேரி. நம் ஆளுகளை புறவாச்சேரியா மாத்திட்டாங்க. பொருள் வைத்த சேரி. அங்க உகந்தலிங்க ஞான தேசிகர்னு ஒருத்தன். உகந்தலிங்க ஞான தேசிகர்கிட்ட கோவிலூர் மடாதிபதி முத்துராமலிங்க ஞான தேசிகர் பாடம் படிச்சுட்டு இருக்கார். இவர் அங்க போனார். கந்தப்ப தேசிகர் அவரை பார்த்தாரு, கும்பிட்டாரு, பழகினாரு. திரும்ப பாத யாத்திரை. எந்த ஊருக்கு போகணும்? கால் எந்த ஊருக்கு போகுதோ அந்த ஊருக்கு போகணும். வேட்டவலத்துக்கு வந்துட்டாரு. நான் அப்பவே சொன்னேன், நம்ம இன்னைக்கு வேட்டவலத்துக்கு போக போறோம். வேட்டவலம் எங்க இருக்கு? திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கு. வேட்டவலத்துக்கு போனாரா, மலை குகை, குகைக்குள்ள போய் தியானத்தில் உட்கார்ந்து. சாப்பாடு கிடையாது. உள்ளே இருந்து வழிகிற அந்த அற்புதமான அமுத தாரைகள் தான் சாப்பாடு. முத்துசாமி உடையார்னு ஒருத்தர். அவர் அந்த பக்கம் போனவர். குகைக்குள்ள யாரோ இருக்காப்புல தெரியுது. எட்டி பார்க்கிறாரு, ஒரு சாமி உட்கார்ந்து இருக்காரு. உடையார் பார்த்தாரு, ஐயோ இந்த சாமிக்கு பசிக்குமே, எப்போ அடுத்தவனுக்கு பசிக்கும்னு நீ நினைக்கிறியோ கடவுள் உன்னுடைய பசியை மாற்றுவார். ஐயோ இந்த சாமிக்கு பசிக்குமே. வீட்டுக்கு போனார். பண்டாட்டிட்ட கேட்டார், பால் கொடுத்தா. இவ்வளவு பெரிய டம்ளர் பால்னா இந்த நம்ம ட்ரெயின்ல எல்லாம் குடிப்பான் பால் பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு கப்பு. அதுல கப்புல அடிப்பகுதி கீழையில இருக்கணும், இது நடுவில் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் புரியுதா? பால் பாதிதான் நமக்கு வரும். கப்புல அடிப்பகுதி கீழே இருக்காது, நடுவில் விவரமான பயிர். அதை வாங்கி பாய் கூட நிறைய. அந்த காலத்துல அந்த பக்கத்துல பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஒரு வீட்டுக்கு போனாராம். அந்த வீட்டுல அவர் ஆட்சி இவ்வளவு பெரிய டம்ளர்ல பால் கொடுத்ததாம், கடல் அளவு பால். இவர் எட்டி பார்த்தாராம், குடிக்கல. ஒரு திரும்பினார். அந்த ஆட்சி என்னன்னு கேட்குது. பால் கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான். அது ஒண்ணும் புரியல. என்னன்னு கேட்டது. அப்படி காமிச்சாரு. ஒரு கட்டல் உள்ள கடல். நீ கொடுத்த பால் கடல் அளவு, புரியுதா? சீனியில வாசம் பண்றது கட்டெரும்பு. பால் கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த ஆட்சி தலையை சொல்றத நகைச்சுவையோட ஒரு பக்கம். இப்போ முத்துசாமி உடையார் பெரிய ஒரு டம்ளர்ல பால் அந்த அம்மா கொடுத்ததை வாங்கிட்டு சாமி வாயில வச்சாரா, சாமி வாயை திறந்துட்டாரு. திறந்தாத்தானுங்க குடிக்கலாம். பாலை குடித்தாரு, சாமி குடிச்சிட்டாரு. உடையாருக்கு சந்தோஷம். ஆனா எல்லா பாலையும் குடிச்சிட்டாரு. சந்தோஷம். மறுநாளைக்கும் பால், 3வது நாளைக்கும் பால். காலையில ஒரு வேளை, ராத்திரிக்கு ஒரு வேளை. சாமிக்கு பசிக்குமே. உடையார் வீடு இடிஞ்சு போச்சு.
ஊர்ல உள்ளவன் என்ன சொன்னா, அட்ரஸ் தெரியாத சாமிக்கு பால் கொடுத்தாரு, உள்ள வீடு இடிஞ்சு போச்சு. அதை இதையும் சம்பந்தப்படுத்தின. அதான் தப்பு. வினை பயன். நல்லது தனி, தீமை தனி, ரெண்டையும் சேர்க்கப்படாது. அவளது அநியாயத்தையும் பண்ணிட்டு கோயில்ல போய் சகசரநாம அர்ச்சனை பண்ணிட்டா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு பலன் தனி, இதுக்கு பலன் தனி. உடையாள் வீடு இடிஞ்சு போச்சு. யாரோ ஒரு இவர் கவலைப்படல, தினம் பால் கொண்டாந்து கொடுக்கிறார். பெண்டாட்டி கழுத்து தாலி வித்து வீட்டை கட்டணும். அஸ்திவாரம் தோண்டினாரு, புதைகள் கிடந்துருச்சு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றான், இந்த சாமிக்கு பால் ஊத்துனாரு, புதைகள் கிளம்பிடுச்சு. மறுநாளைக்கு 1000 பேரு பால் குடத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. சாமி குடிக்கிறதுக்கு இல்ல, குடிக்கிறதுக்கு. சாமி பார்த்தாரு, இனிமே இந்த ஊர்ல இருந்தா இந்த பயலுக நம்மளை விட மாட்டாங்க, ஓடிவிட்டார். வேட்டவலத்தை விட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலையிலே ஈசானிய தீர்த்த கரையிலே ஒரு சின்ன மலக்க ஒட்டின குகை வந்து உட்கார்ந்துட்டார். அருணாசலம் செட்டியார்னு ஒருத்தர் இந்த ஊர்ல. அவர் எட்டி பார்க்கிறாரு, சாமியை பார்த்துட்டார். ஐயோ, சாமிக்கு பசிக்குமே, வீட்டுல போய் அந்த ஆட்சியை கேட்டிருக்காரு. அது 4 இட்லி கொடுத்துருக்கு. வாங்கிட்டு வந்தார். சாம்பார சட்னியும் தொட்டு வச்சா சாமி சாப்பிட்டார். தினம் காலையில இட்லி. அருணாசலம் செட்டியாருக்கு குழந்தை இல்லை. சாமிக்கு இட்லி ஊற்ற போதெல்லாம் எனக்கு குழந்தை வேணும். குழந்தை எதுக்கு வேணும்? செத்ததுக்கு அப்புறம் கொள்ளி வைக்கலாம். ரொம்ப பேர் தப்பா நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி நினைக்கவே கூடாது. கொள்ளி வைக்க பிள்ளை இல்லைன்னு சொன்னா பையன் வந்து பிறந்து கையில கொள்ளிய வச்சுட்டு நான் தயார், நீ தயாரான்னு கேட்க சொல்லக்கூடாது. பிள்ளை எதுக்கு? நான் பண்ணின நல்ல காரியத்தை எனக்கு அப்புறம் பண்றதுக்கு பிள்ளை. வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபு. நான் கோயிலுக்கு கொடுத்தேன்னா என் புள்ள அதை கண்டினியூ பண்ணணும். அப்பதான் அது புள்ள, இல்லைன்னா தொல்ல. புரியுதா? அதுக்குத்தான் புள்ள வேணும். அருணாசலம் செட்டியாருக்கு ஆண் குழந்தை பிறந்து சாமிகிட்ட வந்து காலில் விழுந்தார். சாமி, எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும். என்ன? ஒரு சின்ன குடிசை போட்டிருக்கேன், அங்க வந்து இருக்கணும். தொகை வேண்டாம், எல்லாரும் பார்ப்பாங்க. சாமி ஒத்துக்கிட்டார். குடிசையில வந்து உட்கார்ந்துட்டார். செட்டியார் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் இந்த இடம் பக்கத்து இடம் எல்லாத்தையும் வாங்கி அந்த குடிசைய பெருசாக்கிக்கிட்டே இருக்கார். ஆட்பேரு வந்துருச்சு. சாமிகிட்ட வந்து கும்பிடுது, மூலிகை எல்லாம் தர்றாரு. ஒரு நாள் செட்டியார் சாமிகிட்ட வந்தாரு. சாமி, என்ன செய்ய போற? இந்த இடத்தை ஒரு ஆசிரமமா கட்ட போறேன். நான் என்ன செய்யணும்? இந்த இடம் அரசாங்கத்தில் இருக்கு, எதிர்த்தாப்புல ஐடன்னு ஒரு கலெக்டர் இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் கேட்க போறேன். சாமி போ. அருணாசலம் செட்டியார் ஐடன் துரையிட்ட போயிட்டார். வெள்ளக்காரன் போயிட்டார். போய் கேட்கிறார். அவன் என்ன சொன்னான்? சாமியா, அப்படியா, நான் வந்து டெஸ்ட் பண்ணணும், செக் பண்ணணும். வெள்ளக்காரன் அங்க இருந்து ஐடன் துரை வந்துட்டார். வந்து இடத்தை எல்லாம் பார்க்கணும். அது யார் இடம், என்ன இடம், இந்த சாமி உண்மையான சாமியா? வந்தா கந்தப்ப தேசிகர் கவலைப்படாம உட்கார்ந்திருக்காரு. வந்தான்ல, என்ன தோணுச்சுன்னு தெரியல. இப்படி வந்தான். 2 முறை மூச்சு இழுத்தது, கீழே விழுந்தான், கும்பிட்டான். இன்னொரு முறை விழுந்தான், கும்பிட்டான், எந்திரிச்சான். சாமி காலத்தொட்டு கண்ணில் வச்சுக்கிட்டான். சாமி சிரிக்கிறாரு. எல்லாரும் என்னங்கிறாங்க? எனக்கு ஆஸ்துமா இழுக்குது. வீட்டுல நான் படுத்து தூங்கி கிடையாது பழக்கம். உட்கார்ந்துதான் தூங்குவேன். படுக்க முடியாது, படுத்தா எந்திரிக்க முடியாது. ஆஸ்துமா தொல்ல, கஷ்டப்பட்டேன். சாமிகிட்ட வந்தேன், கும்பிட்டேன், 2 கும்பிடு போட்டேன். இப்ப ஆஸ்துமா சரியா போச்சு, மூச்சு நல்லா வருது. சாமி, இந்த இடத்தை பூரா எடுத்துக்கிடுங்க. இப்ப முக்கியமான இடத்துக்கு போகிறேன். மறுநாளைக்கு துறை வந்துட்டான். என்ன? 10,000 ரூபாய் பணம். அப்ப 1930s 10,000 ரூபாய் படம். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ மிஸ்டர் ஐடன், ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். சாமி என்ன தெரியுமா? எனக்கு எதுக்குடா பணம்? போடா, அங்க போ,
ஒரு ஆண் குழந்தை ரெண்டு, ஒரு அழகான புள்ள, ஒரு ஆணவகத்து புள்ள, ஊரெல்லாம் புள்ள, அங்க ஒரு சம்சாரி இருக்கிறான், அவன்கிட்ட கொண்டே கொடு. யாரு? ஒரு ஆணவகத்து புள்ள, ஒரு அழகான புள்ள, ஊரெல்லாம் புள்ள, அண்ணாமலையார். அங்க கொண்டே கொடு. எப்படி இருக்கு? அவன் கொண்டே கோயில்ல கொடுக்க, கோயில்ல அதை வாங்கி தேர் பண்ணிவிட்டாங்க. இன்னைக்கு அண்ணாமலையாருடைய தேர் ஐடந்தொரை கொடுத்த காசு கரெக்டர். தேர் இழுக்கிற அன்னைக்கு ஐடந்தொரை வரணும். ஐடந்தொரை உண்மையோ மாட்டிக்கிட்டான். தண்ணி ஓடுது, வெள்ளம். சாமியை நினைச்சான் கந்தப்ப தேசிகர். ஈசான்ய மடம், அவருக்குத்தான் ஈசான்ய தேசிகர்னு பேர். ஈசான்ய பகுதியில் மடம் கட்டினதுனால மடத்துக்கு ஈசான்ய மடம்னு பேர். அவருக்கு ஈசான்ய ஞான தேசிகர்னு பேர். கந்தப்ப தேசிகரை நினைச்ச உடனே இவர் இங்க பேசிக்கிட்டு இருக்கவர் தோல் துண்டை எடுத்து இப்படியே அசைக்கிறார். என்ன சாமின்னு, எவனவனோ வெள்ளத்தில் இறங்கினா நான் காப்பாத்தணுமா? அங்கே அவனுக்கு வெள்ளம் அடியுது, உள்ள வந்துட்டான், ஓடி வந்து கால் வந்தான். இதெல்லாம் யாரு? ஐடந்துரை இடம் கொடுத்தா. அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஈசான்ய மடம் கட்டப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேரு அந்த ஈசான்ய மடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கோரக்கநாதர் குளக்கரை ஈசான்ய மடம். அந்த ஈசான்ய மடத்திலே இன்றைக்கும் எல்லோரும் வழிபாடு செய்கிறார்கள். கூடலூர் புதுப்பாளையம் நாயக்கருக்கு சூளை நோய் வந்தது. சூளை நோயை சாமி தீர்த்து வைத்தார். இன்னைக்கு அந்த இடத்திலே வழிபாடு செய்கிறார்கள். முக்கியமான ஒரு செய்தி இப்ப சொல்லப்படுறேன். திருவண்ணாமலையில இது எங்கே இருக்கு? கிரிவலம் வர்றீங்கல்ல, கிரிவலம் முடிக்கிற இடத்துல ஈசான்ய மடம். ஈசான்யத்துக்கு வடகிழக்கு, உடனே கிழக்கு வந்துடலாமல்ல, கிழக்கில இருந்து தானே சுத்தி போறோம். அந்த இடத்துல ஈசான்ய மடம். ஈசான்ய மடத்துல இந்த கந்தப்ப தேசிகர் உட்கார்ந்து இருக்கார். அவர் தான் ஈசான்ய ஞான தேசிகர். காரைக்குடிக்கு பக்கம் கோவிலூர்னு ஒரு மடம். அந்த கோவிலூர்ல ஞான தேசிகர் முத்திராமலிங்க ஞான தேசிகர்னு பேர். அவர் தான் கோயிலூர் மடத்தை உருவாக்கியவர். கோவிலூர்ல திருநெல்லை அம்மன் கோயில் சாதாரணமா கிடந்துச்சு. இவர் அதை பார்த்தார். ஐயோ, கோயில் இப்படி கிடக்க, மழை பெஞ்சா தண்ணி கொட்டுது. சின்ன கோயில், ஓட்டு குடிசை, அதை பிரிச்சாரு. கட்டுறேன்னு கட்ட முடியல. இப்ப எப்படி இருக்கும்? ஒரு நாள் தூங்குறாரு, அம்பாள் கனவுல வர்றா, நல்லா இருந்த குடிசையை பிரிச்சுட்டு போயிட்டியடா. அதான் வருவா, பேசுவா. ஞாபகம் வச்சுங்க, கடவுளோடு பேசுறது இன்பம். இந்த மனுஷனோட பேசுறதை விட கடவுளோடு பேசுவது இன்பம். சாமி மலைக்கு போய் ஒருத்தர் கேட்கிறார், ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடு பேசு சுவாமிநாதனே. என்ன உங்க அப்பா கூடவே பேசிட்டு இருக்க, முருகா என் கூட பேசக்கூடாதா? அது மாதிரி இப்போ முத்துராமலிங்க ஞான தேசிகருக்கு கனவுல அம்பாள் ஊர்ல போய் இந்த நாட்டுக்கோட்டை சிட்டியார்கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி முதல்ல 1810 ஒட்டி. அப்பதான் இந்த முத்துராமலிங்க ஞான தேசிகர் பிறந்து வளர்ந்து அந்த கோயிலை கட்டியிருக்கார். அந்த கோயிலை கட்டினதுக்கு அப்புறம்தான் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் இவங்க திருப்பணி கிடையாதுங்க. சில இடங்களுக்கு போவாங்க, வெளிநாட்டில் போனா வேலை வச்சுட்டு கும்பிடுவாங்க. கோயில் கட்டினது பூரா 1850க்கு அப்புறம். நான் சொல்றதுல ஒரு 10 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா காலகட்டம் இதுதான். இப்போ அந்த முத்துராமலிங்க ஞான தேசிகர் கடைசி காலம் இருக்கு. அவர் இங்க வந்துட்டார். நம்ம கந்தப்ப தேசிகரோட பேசிட்டு இருக்காரு. நம்ம பழைய உடையார் இங்க வந்துட்டார். ஞாபகம் வருதா? அந்த வீடு இடிஞ்சு போச்சு இல்ல, அவருக்கு எப்படி தெரியும் இவர் திருவண்ணாமலைக்கு வந்தது? சிவபெருமான் அவர் கனவுல கந்தப்ப தேசிகர் மாதிரி போயிருக்கார். நான் திருவண்ணாமலையில ஈசான்ய திசையில் இருக்கேன், வாழ்ந்து வந்துட்டார். சேர்த்து வைக்கிறது. உடையார் இங்க வந்து பார்த்தா நம்ம சாமி இங்க இருக்காரு. உடையார் நல்லா இருக்காருங்க. ஓடி வந்து இவருக்கு தொண்டரா இருக்காரு. இப்போ முத்துராமலிங்க ஞான தேசிகர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கார்.
கந்தப்ப தேசிகரோட பேசிவிட்டு இருக்கார். உடையார் வந்து காலில் விழுந்தார். முத்துராமலிங்க ஞான தேசிகர் கையில விலை மதிக்க முடியாத வைர மோதிரம் போட்டிருந்தார். அந்த காலத்தின் சொத்து. அவர் சன்னியாசி ஆனாலும் அந்த மோதிரம் மட்டும் கையில் இருந்திருக்கு. இந்த உடையார் மோதிரத்தை பார்த்தார். ஆகா, இந்த மோதிரம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. முத்துராமலிங்க ஞான தேசிகருடைய முகப்பிரகாசத்தை விட மோதிரம் பிரகாசம் உடையாருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கு. நம்ம சில இடத்துக்கு போவோம், இந்த பொண்ணு கட்டியிருக்க புடவை நல்லா இருக்கேன், பொண்ணு நல்லா இருக்கும், அது தெரியாது புடவை நல்லா இருக்கேன் நினைக்கிறவன் இல்லையா? 1976 பம்பாய்க்கு போனோம். கீவா ஜெகநாதனோட ஆசா ஞானசம்பந்தம் வந்தார். முகட்டா மார்க்கெட்டுன்னு ஒரு இடம் கூட்டிக்கிட்டு போனாங்க. வேண்டியதை வாங்கிக்கிடுங்கன்னாங்க. எனக்கு அப்பதான் கல்யாணமாகி 7 வருஷம். ஒரு புடவை வாங்கணும். ஆசான்யா சொன்னார், நான் ஒரு புடவை வாங்கிக்கிறேன். கீவாஜா அவருக்கு அப்ப 69 வயசு, நான் ஒரு புடவை எடுக்கிறேன். எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து புடவை எடுக்கிறதுக்கு அங்க போனோம். ஆசான்யா பார்க்கிறார், அங்க ஒரு பொண்ணு புடவையெல்லாம் எடுத்து போடுது. ஒன்னும் பிடிக்கல. இருக்கு 69 வயசுக்கும் பிடிக்கல, 59 வயசுக்கும் பிடிக்கல. எல்லாம் நல்லானே புடவை நல்லாங்க, ஏதோ வயசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கடைசி ஆசான்யா அப்படி பார்த்தார். இந்த எடுத்து போட்டுச்சு பாருங்க பொண்ணு, அது கட்டி இருக்க புடவை நல்லா இருக்கு. இப்படி பார்த்தார். அம்மா, நீ கட்டிருக்கீங்க புடவை, அது எங்க வாங்கின? கீவாஜா சொல்றார், அது கட்டி இருக்கிறதுனால அந்த புடவை அழகா இருக்கு. கட்டி இருக்கிற ஆள் நல்லா இருக்கணும்ல, அப்பத்தானே புடவை நல்லா இருக்கு. நீ வழக்க பார்த்தது பட்டு குஞ்சத்தை கட்டலாம், பட்டு குஞ்சம் உங்களை கட்டு போயிட வேடிக்கை. கடைசி ஆளுக்கு ஒரு புடவை வாங்கணும், வீட்டுக்கு வந்து அது நல்லா இல்லைன்னு பேரும் வாங்கணும். அது வழக்கமா வாங்குறேன், ஒன்னும் தப்பு கிடையாது, போனா போகுது. எதுக்கு சொல்ல வந்தேன்? மோதிர பிரகாசம் உடையாருக்கு சந்தோஷம். இந்த மோதிரம் நல்லா இருக்குன்னா முத்துராமலிங்க ஞான தேசிகர் கலட்டி பார்த்துட்டேன். பிரகாசம் அங்கே இருக்குது. அதான் சார் சன்னியாசம். நம்மள அர்த்தம் கொடுப்போமா? பைசா கேட்போம்ல, அதுதான் சன்னியாசி. கந்தப்ப தேசிகர், முத்துராமலிங்க ஞான தேசிகர் எல்லாம் அந்த இடத்தில் வாழ்ந்தார்கள். மண்டகுலத்தூர் சபாபதி சுவாமி அப்படிங்கிறவர் கந்தப்ப தேசிகர் இடத்திலே உபதேசம் வாங்கினார். தேசிகர் ஞான கட்டளை ஒரு நூல் எழுதினார். அண்ணாமலையார் தோத்திரப்பாமாலை, அண்ணாமலையார் வெண்பா, அண்ணாமலையார் அந்தாதி வரிசைக்கு எழுதினார். ஒரு குறிப்பிட்ட நாள் சாமி தியானத்தில் உட்கார்ந்தார். எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. தியானத்திலேயே அடங்கிடுச்சு. உட்கார்ந்த இடத்து ஒரு பலகைக்கு கீழே பார்த்தா ஒரு பேப்பர். அந்த பேப்பர்ல அடங்கின நேரம் எழுதியிருக்கு. புரியுதா புரியலையா? இத்தனாம் தேதி இன்ன மணிக்கு அடங்கணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு அடங்கிட்டார். நம்மளால முடியுமா? நமக்கு ஆன்மா மேல கண்ட்ரோல் கிடையாது, உயிர் மேல கண்ட்ரோல் கிடையாது. பரமஞானிகள், அவருக்கு பெயர் ஈசான்ய ஞான தேசிகர். சமாதி அடையக்கூடிய நேரத்தையும் நாளையும் எழுதி வைத்து, ஓலையில் எழுதி இருக்கையில் வைத்து விட்டு சமாதி. அவர் அடிக்கடி போய் ஒரு வில்வ மரத்தடியில உட்கார்ந்து இருப்பாரா. அந்த வில்வ மரத்தடியிலே அவருடைய சமாதி வைக்கப்பட்டு மடம் கட்டப்பட்டது. இன்னைக்கும் கோவிலூர் மடத்தின் நிர்வாகத்தில் ஈசான்ய மடம் இருக்கிறது. திருவண்ணாமலையை சுத்தி கிரிவலம் வர்றவங்க, கிரிவலம் வர்றது அவளது புண்ணியம். நடந்துதான் வரணும். கார்ல வந்தா காருக்கு தான் புண்ணியம். அவங்க அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜா குதிரை மேல வந்திருக்காங்க. கிரிவலம் ஒரு பூனை கூடவே ஓடிட்டு இருக்கு. கிரிவலம் அண்ணாமலையை சுத்தி இது நடந்து போகணும். குதிரை மேல கிரிவலம் வந்தாச்சு, சுத்தி வந்தாச்சு. கிழக்கில ஆரம்பிச்சு இந்திராய நம, அக்னியே நம, யமாய நம, நிருதியே நம, வருணாய நம, வாயுவே நம, குபேராய நம, ஈசானாய நம. ஈசானிய தேசத்துக்கு வந்து திரும்ப கிழக்குக்கு வந்தாச்சா. வந்த உடனே குதிரை விழுந்து செத்து போச்சு, பூனையும் செத்து போச்சு. ரெண்டும் தேவர்களா மாறி நிற்கிறது. ராஜா ஒன்னும் புரியாம கையெடுத்து கொண்டான். என்ன
கிரிவலம் வந்த புண்ணியத்தினால நாங்கள் 2 பேரும் எங்கள் பழைய உடம்பை பெற்றிருப்போம். நீங்க யாரு? நாங்கள் தேவர்கள். சாபத்தினாலே குதிரையாகவும் பூனையாகவும் பிறந்தோம். சாப விமோச்சனம் கேட்டோம். திருவண்ணாமலையை சுத்தி வா, உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார்கள். உங்க புண்ணியத்துல இன்னைக்கு சுத்தி வந்தோம், நாங்க போயிட்டு வரோம். ராஜாவுக்கு எப்படி இருக்கோம்? எனக்கு கிடைக்கலையே. நீ குதிரை மேல இல்ல வந்த, நீ நடக்கணுமா இல்லையா? இன்னைக்கும் நேரம் இல்ல, முடிக்கிறேன். இன்னைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் வர்ற பொழுது மனச கடவுள்கிட்ட வச்சுட்டு நடந்து வாங்க, சுகமா இருக்கும். எல்லா துன்பங்களும் பகவான் ரமணர் சுத்தி வருவார். அது நம்ம சுத்திர பாதை இல்லை, உள்பிரகாரம் ஒண்ணு இருக்கு, தெரிஞ்சுக்கிடுங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது. எனக்கு ஒரு சாமியார் சொல்லி நான் அதுல போய் மத்தியானம் 12 மணிக்கு போய் அது காது அண்டி, நான் செருப்பு இல்லாம போறேன், சுடுது, தோல்ல துண்டு போட்டிருந்தேன், துண்டை விரிச்சு நடக்கிறது, அப்புறம் எடுத்து திருப்பி துண்டை விரிச்சு நடக்கிறது. இப்படி போய் இடுக்கு பிள்ளையார்கிட்ட வந்து இடுக்கு பிள்ளையாருக்குள்ள உள்ள புகுந்து வெளியில வந்து, அப்பா நான் பட்டபாடு அந்த பாடு எல்லாம் எங்க? திருவண்ணாமலை. அண்ணாமலையை வழிபாடு செய்ய, அண்ணாமலையை நினைக்க வினைகள் எல்லாம் ஓடி போய்விடும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் திருவண்ணாமலையில இருந்தோம். இப்போ பத்திரமா சிங்கப்பூர் ருத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். போற போது இருந்ததை விட வர்ற பொழுது நம்முடைய புண்ணிய பலன் 1000 பங்கு அதிகமாகி. அண்ணாமலையார் நினைச்ச மாணிக்க வாசகசாமி திருவம்பாவை எங்க பாடினாரு? அண்ணாமலையில பாடினார். அண்ணாமலையானை பாடுதுங்கான அம்மானாய், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருக்கும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல். எல்லாம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே அம்பாள் உண்ணாமலை தாயார், அண்ணாமலை அண்ணன் வழிபாடு பண்ணனா அவளது புண்ணியம். எத்தனையோ பேர், அது ஒரு பெரிய சித்தர்கள் வாழக்கூடிய மனை என்பதை சொல்லி, கார்த்திகை மாசமும் மார்கழி மாசமும் நினைக்க வேண்டிய திருத்தலம் திருவண்ணாமலை. கார்த்திகை தீபத்துக்காக கார்த்திகை மாசம் நினைக்கணும், அண்ணாமலையான் அடிக்கமலத்துக்காக மார்கழி மாசம் நினைக்கணும். இன்னைக்கு திருவண்ணாமலையை நினைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. நம்ம கோயில் நிர்வாக பெருமக்கள் எல்லாருக்கும் நேற்று சொன்ன நன்றியை விட இன்னைக்கு சொல்ற நன்றி அதிகம். ஏனென்றால் இந்த சொற்பொழிவு இன்னும் 5 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? என்ன சொன்னா தப்பா எடுத்துக்கப்படாது. எங்க ஊர்ல ஒருத்தர் நல்லா பாடினார். முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார், பொன்சுமோர். இவர் திரும்பியும் பாடினார், திரும்ப ஒன்சுமோர். 3வது முறையும் பாடினார், 4வது முறையும் ஒன்சுமோர். ஐயா, என் பாட்டுல உனக்கு என்ன அவ்வளவு ஆசையா? இல்ல, ஒழுங்கா பாடுறது. புரியுதா? நீங்க எல்லாம் கெட்டிக்காரங்க, புரியுதா? ஆனா சந்தோஷம். நல்ல சபையில பேசுறதுங்கிறது கடவுளுக்கு சந்தனத்தை அபிஷேகம் பண்ற மாதிரி. இது அருமையான சபை, அறிவுள்ள சபை. இந்த வாய்ப்பு எனக்கு பெரிய வாய்ப்பு. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது ஒண்ணுத்துக்கு லாயக்கப்படாது. இந்த இத்தனை பேர் கேட்கிறாங்க பாருங்க, இந்த ஞானம் இத்தனை பேருக்கு போய் சேருது பாருங்க. நம்ம பரம்பரைக்கு இந்த புண்ணியம் சேரும். அதனால இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, நாளை ராமலிங்க வள்ளலாரை பற்றிய சொற்பொழிவு, அவரும் ஒரு சித்தர் என்பதை தெரிவித்து, அதுக்கப்புறம் மற்றதையெல்லாம் குமாரையா அவர்கள் தெரிவிப்பார்கள் என்பதை சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.